ஒரு வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். வாசித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நிறைய கடந்து போவோம். ஓசியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிங்க. ஓசியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். அநேக நாள் ராஜா இல்லாமலும் அதிபதி இல்லாமலும் பலி இல்லாமலும் சிலை இல்லாமலும் ஏபோத் வஸ்திரம் இல்லாமலும் தேராபீம் இல்லாமலும் இருப்பார்கள். பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி தங்கள் தேவனாகிய கர்த்தரையும் தங்கள் ராஜாவாகிய தாவீதையும் தேடி கடைசி நாட்களில் கர்த்தரையும் அவருடைய தயவையும் நாடி அஞ்சிக்கையாய் வருவார்கள். கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, எங்கள் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். காலை வேளையில் நம்முடைய மகிமை வெளிப்பட்டதுக்காக நன்றி ஆண்டவரே. உடைய வார்த்தை எங்கள் மத்தியிலே கடந்து வந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வந்த எங்கள் அத்தனை பேரோடும் நீர் பேசி நீர் ஆண்டவரை இடைப்பட்டீர், அதற்காக உமக்கு நன்றி. இப்பொழுதும் தேவ ஆவியானவர் இந்த மாலை வேளையிலே ஆண்டவரை வந்திருக்கிற எங்களோடு கூட நீர் பேசுவீராக. பலவீனமானவர்களை பலப்படுத்துவீராக, குறை உள்ளவர்களை நிறைவாக்குவீராக, இடிந்த பலிபிடங்களை மீண்டும் செப்பனிட்டு கட்டுவீராக. ஆண்டவரை விழுந்து போன கூடாரங்களை எழுப்பித்து நிற்க வைப்பீராக. ஆண்டவரை அணைதுகிற திரியை அணையாதபடிக்கு மீண்டும் எழும்ப பண்ணுவீராக. வெளிச்சம் வீசும்படி கிருபை தருவீராக. அப்படியே மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. மாலை வேளையில் இடைபடும் நீர் பேசும் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா. ஓசியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4-5 வசனத்திலிருந்து மாலை வேளையிலே நாம் சில காரியங்களை பார்க்க போகிறோம். குறிப்பாக நாம் இந்த மாலை வேளையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு அடுத்த காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். இயேசுவினுடைய வருகை என்பது நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறபடி அதுதான் சபையினுடைய டெஸ்டினேஷன், சபையினுடைய முடிவு. சபை அதை நோக்கித்தான் போய்கொண்டிருக்கிறது. மணவாளனுடைய வருகையோடு கூட மணவாட்டியினுடைய காலம் முடிவுக்கு வரும். மிகுந்த பிரயாணத்தை சிரியா தேசத்திலிருந்து கானான் தேசத்திற்கு பிரயாணப்பட்டு வருகிறதான அந்த ரெபேக்காளுடைய பிரயாணம் எப்பொழுது வழியிலே அவள் ஈசாக்கை காண்கிறாளோ அங்கே அவள் பிரயாணம் முடிவடைகிறது. அவள் ஒட்டகத்தை விட்டு இறங்குகிறாள். சிரியா தேசத்தில் ஒட்டகத்தில் ஏறினவ கானான் தேசத்தில் ஒட்டகத்தை விட்டு இறங்குகிறாள். அதனுடைய அர்த்தம் என்னென்னா, இந்த பரம கானானுக்கு பிரயாணப்பட்டிருக்கிற நாம் மணவாட்டி, நாம் எப்பொழுது நம்முடைய மணவாளனை மத்தியாகாயத்தில் வழியிலே சந்திக்கிறோமோ அத்தோடு நம்முடைய பிரயாணம் முடிவுறுகிறது. அதற்கப்புறம் ஈசாக்கு தன் தாயின் கூடாரத்திற்கு ரெபேக்காளை அழைத்து கொண்டு போனான் இருக்கிறது. அதற்கு பிறகு தேவன் நம்மை பிதாவாகிய தேவனுடைய பரலோக ராஜ்யத்திற்குள் அழைத்து கொண்டு போவார் என்று நாம் நம்புகிறோம். அல்லேலூயா. இதுதான் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறதான மகா பெரியதான தரிசனம். இதுதான் விஷன். இதுதான் சபைக்கு இருக்க வேண்டிய தரிசனம். மற்றதெல்லாம் பூமிக்குரிய தரிசனம். இதெல்லாம் ஒரு நாள் நிறைவேறும், அதோடு ஒரு நாள் முடிவுக்கும் வரும். காண்கிறவைகள் எல்லாம் அனித்தியமானவைகள், காணாதவைகளோ நித்தியமானவைகள். நம்முடைய தரிசனம் அனித்தியமானதை நோக்கி இருக்கக்கூடாது, நித்தியமானதை நோக்கி இருக்கணும். நம்முடைய தரிசனம் இந்த அனித்தியமானதுக்கும் இருக்கிறது. ஒரு ஊழியம் இருக்கிறது, ஊழியத்தில் நமக்கு ஒரு தரிசனம் இருக்கிறது. ஆனால் இது அனித்தியம். இந்த பூமியோடு கூட முடிஞ்சிடும். இந்த பூமியும் முடிஞ்சிடும். பழைய வானமும் பழைய பூமியும் ஒழிந்து போயிற்று, புதிய வானமும் புதிய பூமியும் உண்டாயிற்று. நமக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறதான அனித்தியமான தரிசனம், அது நித்தியமான தரிசனம் ஒன்று இருக்கிறது. அது இன்னும் நம்ம கண்கள் காணவில்லை, நம் காதுகள் கேட்கவில்லை, அது மனுஷனுடைய கற்பனைக்கு தோன்றவும் இல்லை. நமக்கு ஆண்டவர் நியமித்து வச்சிருக்கிறார். ரெபேக்காள் ஈசாக்கை பார்க்கிற வரைக்கும் ஈசாக்கை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறாள், பார்க்கவில்லை. அந்த வேலைக்காரன் ஊழியக்காரன் சொல்லிகிட்டே வந்திருப்பான். கானான் தேசத்தை அவள் பார்க்கவில்லை, கேள்விப்பட்டதோடு சரி. கானான் தேசத்தில் இருக்கிற சாராளுடைய கூடாரம் அவளுக்கு தெரியாது. அது நம்ம எங்கே போகிறோம், என்ன பண்ண போகிறோம். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், நான் ஈசாக்கை நோக்கி போய் கொண்டிருக்கிறேன். ஒரு நாள் என் பிரயாணம் முடிவுக்கு வரும். சபையினுடைய பிரயாணமும் அதே போல் முடிவுக்கு வரும். அல்லேலூயா. அப்போ இந்த பிரயாணத்தில் நான் சோர்ந்து போகாதபடிக்கு, நான் வழியிலனுக்கு போய்கொண்டே இருக்கும்போது சோர்ந்து போகாதபடிக்கு, அப்போ அவ்வப்போது ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறாரு, சில அடையாளங்களை காட்டிக்கொண்டே வருகிறார். உதாரணமாக இயேசு கிறிஸ்துடைய வருகைக்கான அடையாளங்களை சீஷர்கள் கேட்குறாங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, அவர் ஒலிவ மலை மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். இதுதான் கேள்வி. இந்த கேள்விக்கான பதில் தான் அடையாளங்கள். வேதாகமத்தில் கடைசி காலத்தில் நடக்கிற அடையாளங்களை இயேசு சொல்லுகிறார். இயேசு சொன்ன அடையாளத்தில் ஏதாவது ஒன்றாவது இன்றைக்கி நம்ம வருகையை பற்றி அடையாளங்களை பேசி கொண்டு இருக்கிறோம், வருகை பற்றி அடையாளங்களை பார்த்து கொண்டு இருக்கிறோம்.
அந்த இடத்துல சீஷர்கள் நேரடியாக கேட்குறாங்க, நம்முடைய வருகைக்கு அடையாளம் என்ன? இப்போது அந்த அடையாளங்களில் ஒன்றாவது ஆசீர்வாதமாக இருக்குதா பாருங்கள். இன்றைக்கி நினைக்கிறவங்க சொல்கிற மாதிரி ஏன்னா இன்றைக்கி ஒரு கூட்டம் என்ன சொல்லிகிட்டு இருக்குன்னா, ஏன் வருகையை பற்றி பேசணும், ஏன் உபத்திரவத்தை பற்றி பேசணும், ஏன் வேதனையை பற்றி பேசணும், ஏன் காலம் முடிவடைகிறத பற்றி பேசணும், ஆசீர்வாதமாக பேசுங்க. அவங்க சொல்கிற ஆசீர்வாதங்கிறது நீ வீடு வாங்குவே, காரு வாங்குவே, உலகத்தில் இப்படி இருப்பேன் அப்படி இருப்பேன், அந்த ஆசீர்வாதத்தை சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலே ஆசீர்வாதம் என்பது நாம் தேவனோடு கூட போவது தான் இருக்கிறதுலே பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. அப்போ இயேசு சொல்கிற பதிலில் எதுலேயாவது அந்த மத்திய சுவிசேஷம் 4வது வசனத்துலேருந்து நீங்கள் வச்சுக்கொள்ளுங்களேன். கிட்டத்தட்ட எல்லாம் வாசிக்க வேண்டாம். கிட்டத்தட்ட அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 50 வசனத்துக்கிட்ட இருக்குது. அந்த வசனங்களை எல்லாம் வாசித்து பாருங்கள். ஏதாவது ஆசீர்வாதமாக அங்கே பேசப்பட்டிருக்குதான்னு பாருங்களேன். முதல் 8 வசனங்களுக்கு அவர் சொல்கிற 7 அடையாளங்களில் என்னை போலவே வேஷம் தரிச்சுட்டு கொஞ்சம் பேர் வருவாங்க, யுத்தங்களின் செய்திகளை கேள்விப்படுவீர்கள், ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம், கொள்ளை நோய், பஞ்சங்கள், பூமி அதிர்ச்சிகள், இதுதான் அடையாளம். இதுக்கு அடுத்து ஆண்டவர் சொல்கிறார், பிணங்கள் எங்கேயோ கழுகுகள் அங்கே வந்து கூடும், பாழாக்கும் அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன், இதெல்லாம் அதில் அப்படியே இருக்குது. இது எல்லாத்தையும் பாருங்கள். இதில் என்ன இவங்க நினைக்கிற ஆசீர்வாதம் இருக்குது? இவங்க சொல்லக்கூடிய ஆசீர்வாதம் எதுவும் இல்லை. ஆனால் நாம் எதிர்பார்க்குற ஆசீர்வாதம் அங்கே இருக்கிறது. அல்லேலூயா. மனுஷகுமாரன் வருவார் என்கிற ஆசீர்வாதம் அங்கே இருக்கிறது. அவர் வந்து தம்மோடு கூட நம்மை சேர்த்துக்கொள்வார் என்கிற ஆசீர்வாதம் அங்கே இருக்கிறது. இவங்க எல்லாம் இந்த ஆசீர்வாதத்தை விரும்பவே இல்லை. அவங்க விரும்புகிற ஆசீர்வாதம் வேறு, ஆனால் நம்ம விரும்புகிற ஆசீர்வாதம் வேறு. அப்போ நமக்கு தான் இந்த அடையாளங்களை கர்த்தர் கொடுத்து வச்சிருக்கிறார். யார் கிறிஸ்துவின் வருகையை விரும்புகிறார்களோ அவர்களுக்கு தான் இந்த அடையாளங்கள் எல்லாம். கிறிஸ்துவின் வருகையை விரும்பாமல் உலகத்தை விரும்புகிறவர்களுக்கு இந்த வசனங்கள் புரியாது, இந்த வசனங்கள் அவர்களுக்கு தேவைப்படாது. இப்போ நாம் எதை பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், கிறிஸ்துவனுடைய வருகை அடையாளங்கள். அதில் ஒரு பகுதி இங்கே இருக்குது, ஓசியாவின் புஸ்தகத்தில் இருக்குது. பல நேரங்களில் இப்போ சமீப காலமாக கொஞ்சம் சில ஊழியர்களே, பிரபலமான ஊழியர்கள் கூட வருகையை பற்றி கொஞ்சம் தடுமாறுறாங்க. வருகை இல்லை, ரகசிய வருகை இல்லை, அதாவது சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் இல்லைங்கிற மாதிரி பேச தொடங்குறாங்க. காரணம், காலம் தாமதிக்கிறதுனால. 2 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில், கடைசி காலத்தில் பரியாசக்காரர் வந்து அவர் வருவார் என்கிற வாக்குத்தத்தம் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்பாங்களாம். என்ன காரணம் அப்படின்னா, உலகம் உண்டான முதல் எல்லாமே அப்படியே தானே இருக்குது, இதில் என்ன நீங்கள் போய் வருகை வருதுன்னு சொல்லி கேட்பாங்களாம். 2 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் அது சொல்லப்பட்டிருக்கிறது. 9வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, தாமதிக்கிறார் என்று சொல்லுகிறவர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல். அப்படின்னு அர்த்தம் என்னென்னா, கர்த்தர் தாமதமாக இல்லை, கர்த்தர் ரெடியாக தான் இருக்கிறாரு. கர்த்தருடைய வசனம் அது கொஞ்சம் நிறைவேற வேண்டிய காலங்கள்லாம் இருக்கிறதுனால நமக்கு தாமதிக்கிற மாதிரி தெரியுது. அதனால் ஒரு குரூப் இப்போ என்ன சொல்லிருச்சு, வருகை வராது, இருக்காது, நடக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. ஏன் சில பிரபலமான ஊழியர்கள் கூட இப்போ பேச தொடங்கியிருக்கிறாங்க, நம்ம பகிரங்க வருகைக்கு ஆயத்தமாகவும் உபத்திரவ காலத்துக்கு ஆயத்தமாவோம்னு சொல்லி. அவங்க வேணால் அதுக்கு ஆயத்தமாகட்டும், நாம் அதுக்கு முன்னாடி நடக்கிற கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தமாவோம், சபை எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு ஆயத்தமாகும். ஏன்னா உபத்திரவ காலத்துக்கு ஆயத்தமாகணும்னா இப்போ ஆயத்தமாக வேண்டாம், உபத்திரவ காலம் வந்த பிறகு ஆயத்தப்பட்டால் போதும். ஏன்னா உபத்திரவ காலம் தொடங்குறப்ப நமக்கு தெரியும், அதுக்கு பிறகு ஆயத்தப்பட்டால் போதும். ஆனால் எதுக்கு ஆயத்தப்படணும் தெரியுமா? அவர் வரும் நாளாகிலும் நாளிகையாகிலும் பிதா ஒருவரை தவிர மற்ற ஒருவனும் அறியான், தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார். அதுக்கு தான் நீங்கள் நானும் ஆயத்தமாகணும். அல்லேலூயா. அப்போ வருகை நிச்சயம் உண்டு. இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை மிக மிக சமீபம். அப்படி அந்த வருகை பற்றி சில காரியங்கள் கடைசி காலத்தில் இவங்க இல்லைன்னு சொல்கிறதுனால, நான் கொஞ்சம் இந்த கொரோனா பீரியட் வந்தபோது, லாக்டவுனில் ஊழியங்கள்லாம் இல்லாத போது வீட்டில் உட்காந்து வேதாகமத்தை வாசித்து கொண்டிருந்த நாட்களிலே எனக்கு பழைய ஏற்பாட்டிலிருந்து கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுக்க தொடங்கினார். இந்த பழைய ஏற்பாடு என்பது கர்த்தருடைய மகா பெரிய பொக்கிஷம். நிறைய பேர் இப்போ இன்னொரு குரூப் எழும்பியிருக்கு. அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, பழைய ஏற்பாடே வேணாங்கிறாங்க. ஏன்னா அதுவே முற்றிற்று, பழைய ஏற்பாடு முற்றிற்று, அதனால் பழைய ஏற்பாடு என்ன செய்யலை, தேவையில்லை அப்படின்னு. பழைய ஏற்பாடு முற்றிட்டு, ஆனால் தேவை இல்லைன்னு ஆண்டவர் சொல்கிறாரு, அதையும் விடாதிருக்க வேண்டும், இதையும் நீங்கள் செய்ய வேண்டும். ஏன் இது முற்றிட்டு ஆனால் தேவை இல்லைன்னு சொல்கிறோம்? இதுதான் நமக்கு ரெஃபரன்ஸ். மத்திய எழுதின சுவிசேஷம் எடுத்து பாருங்கள், இயேசு கிறிஸ்து பிறந்ததுலேருந்து ரெஃபரன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஏசாயா தீர்க்கதரிசியால் சொன்னது உரைக்கும்படி இப்படி நடந்தது. அப்புறம் வந்துட்டு ஒவ்வொரு தீர்க்கதரிசன வசனத்திலும் என்னென்ன சொன்னாங்களோ அதை எடுத்துக்காட்டிகிட்டே வருவார். யூதாயா பட்டணத்தில் உள்ள பெத்லகேமே, நீ ஆயிரங்களில் சிறிதாக இருந்தாலும் தேசத்தை ஆளுகிற பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார். ராகேல் தன் பிள்ளைகள் இல்லாதபடினாலே ஆறுதல் அடையாது இருக்கிறாள். எல்லா வசனத்தையும் இவர் மட்டும் இல்லை, இயேசுவே ரெஃபரன்ஸ் காட்டுறார்.
ஏசாயா தீர்க்கதரிசி இப்படி சொல்லி இருக்கிறானே, அவரே சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, எலியாவை பற்றி ரெஃபரன்ஸ் கொடுக்குறாரு, சாரிபாத் விதவை பற்றி ரெஃபரன்ஸ் கொடுக்குறாரு, யோனாவை பற்றி ரெஃபரன்ஸ் கொடுக்குறாரு. பழைய ஏற்பாடு தேவையில்லைன்னு சொல்லி சில கடைசி காலத்தில் இவங்களும் ஒரு வகையில் மோசம் போக்குறவங்க. ஏன்னா பழைய ஏற்பாடு இல்லாமல் புதிய ஏற்பாட்டில் வருகைக்கான ரெஃபரன்ஸ் நிறைய கோஇன்சிடென்ட் ஆகாது. உதாரணமாக தானியேல் புஸ்தகம் இல்லாமல் நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தை முழுசாக படிக்க முடியாது. லேவியராகமம் இல்லாமல் எபிரேயர் எழுதின நிருபத்தை நீங்கள் முழுசாக படிச்சிட முடியாது. ஏசாயா புஸ்தகம் இல்லாமல் நீங்கள் சுவிசேஷத்தில் உள்ளதான எல்லாத்தையும் பூரணப்படுத்த முடியாது. இயேசுவினுடைய வருகை அல்லது இயேசுவினுடைய கன்னி பிறப்பிலிருந்து உயிர்த்தெழுதல் பகிரங்க வருகை வரைக்கும், இன்னும் சொல்லப்போனால் அர்மேகதான் யுத்தம், 1000 வருஷ அரசாட்சி வரைக்கும் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. அத்தனை பேரையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வந்து நிற்பார். இதில் அவ்வளோதான். அவர் பிறக்கும் போது வர நட்சத்திரத்தை பற்றி பிள்ளையாக பேசுகிறாரு. அப்புறம் அவர் கண்ணின் வயதில் பிறப்பார்னு ஏசாயா சொல்கிறாரு. அவருடைய வஸ்திரத்தின் மேல் சீட்டு போட்டாங்கன்னு சங்கீதக்காரர் சொல்கிறார். அவரை சிலுவையில் அறையவாங்கன்னு ஏசாயா சொல்கிறார். கூட இருக்கிறவனை காட்டி கொடுப்பான்னு சங்கீதக்காரன் சொல்கிறார். அவர் கழுதையின் மேலே வருவார்னு ஓசியா புஸ்தகம் சொல்லுது. அது மாத்திரமல்ல, அதற்கு பிறகு இயேசு கிறிஸ்துவினுடையதான உயிர்த்தெழுதலை பற்றி யோபு பேசுகிறாரு. எவ்வளோ காரியங்கள் இருக்குது. அப்புறம் சகரியா புஸ்தகத்தில் இயேசுனுடைய பகிரங்க வருகை வந்து நிற்கிறத பற்றி பேசுகிறார். 1000 பரிசுத்தவான்கள் தேவன் பூமியை நியாயத்திற்கு வருகிறார்னு ஏனோக்கு சொல்கிறார். எல்லா ரெஃபரன்ஸும் இருக்குது. பழைய ஏற்பாடை நல்லா வாசிங்க, புதிய ஏற்பாடையும் வாசிங்க. இதில் இருக்கிற 2 ஏற்பாட்டில் இருக்கிற ஒரு எழுத்து கூட வீணாக போனதே கிடையாது. அத்தனையும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையானதாக இருக்கிறது. அல்லேலூயா. இப்படி ஒரு குரூப் இருக்குது. இப்போ இன்னொரு குரூப் இருக்குது. அது என்ன சொல்லிட்டு தெரியுமா? புதிய ஏற்பாட்டிலேயே 4 சுவிசேஷம் தான் வேணும், மிச்சதெல்லாம் நமக்கு தேவையில்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. ஏன் தேவையில்லை? இந்த 4 தான் வந்து இயேசு இருக்கிறது. இயேசு எப்போ பரமேறி போயிட்டாரோ அதுக்கப்புறம் வசனமே கிடையாது. அதற்கு பிறகு முழுக்க முழுக்க அப்போஸ்தலர்கள் எழுதினது. யார்? பவுல் எழுதினது, பேதுரு எழுதினது, யோவான் எழுதினது. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை அப்படின்னு இன்னொரு மதிகேடு கூட்டம், இன்னொரு மதிகேடகர்கள் அப்படி வந்து இப்போ அதெல்லாம் தேவையில்லைன்றாங்க. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இதை பவுலும் எழுதலை, பேதுருவும் எழுதலை, யோவானும் எழுதலை, மத்தியையும் எழுதலை, லூக்காவும் எழுதலை, வேறு எந்த தீர்க்கதரிசிகளும் எழுதலை. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியானவராலே அருளப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் ஆவியானவர் எழுதி கொடுத்தது. அவங்க வந்து மனுஷனை பார்க்குறாங்க, நம்ம தேவனை பார்க்குறோம். மனுஷனை பார்க்குறவனுக்கு ஆவியானவருடைய வசனம் தெரியாது. ஆவியானவரை பார்க்குறவனுக்கு அதில் இருக்கிற மாம்சம் தெரியாது. அதில் முழுக்க முழுக்க ஆவியாகி இருக்கிறது, நித்திய ஜீவ வசனங்கள் அது. அதனால் இந்த மாதிரி கடைசி காலத்தில் உங்களை மோசம் போக்குறதுக்கு 1-2 கூட்டங்கள் வரும், வந்து இந்த மாதிரி காரியங்களை பேசுவார்கள். அவர்களை குறித்தும் கவலைப்படாதிருங்கள். எதை சொன்னாலும் கேட்காதீங்க. நமக்கு ஆண்டவர் முழு வேதாகமத்தை கையில் கொடுத்து வச்சிருக்கிறார். இதை முழுசாக படிங்க, அதான் நமக்கு நல்லது. அல்லேலூயா. இப்போது வாசித்து கொண்டிருந்த காலத்தில், கொரோனா காலத்தில், பழைய ஏற்பாட்டில் வருகையை பற்றின காரியங்கள் வரிசை கிரமமாக அழகாக ஆண்டவர் கொடுத்திருந்தார். அதைத்தான் நாம் இன்றைக்கி இங்கே பார்க்க போகிறோம். ஓசியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தில், இஸ்ரவேல் புத்திரர் அநேக நாள் ராஜா இல்லாமலும் பலி இல்லாமலும் சிலை இல்லாமலும் ஏபோத் வஸ்திரம் இல்லாமலும் தேராபீம் இல்லாமலும் இருப்பார்கள். பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி தங்கள் தேவனாகிய கர்த்தரையும் தங்கள் ராஜாவாகிய தாவீதையும் தேடி கடைசி நாட்களில் அவருடைய தயவையும் நாடி அஞ்சிக்கையாய், கர்த்தரையும் அவருடைய தயவையும் நாடி அஞ்சிக்கையாய் வருவார்கள் அப்படின்னு இருக்குது. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. ஆண்டவர் சொன்னபடி துல்லியமாக வசனம் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசி நாட்களில் இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி வருவார்கள், அஞ்சிக்கையாய் திரும்பி வருவார்கள் அப்படின்னு இருக்குது. இந்த கடைசி காலம் அப்படிங்கிறது புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் எங்கே தொடங்குது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், எப்பொழுது 2ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகளில் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டாரோ அதோட தீர்க்க தரிசனம் யோவேலில் இருக்குது. கடைசி காலத்தில் மாம்சமான யாவருமே ஆவியை ஊற்றுவேன் இருக்குது. அப்பொழுதே கடைசி காலம் தொடங்கி விட்டது என்று வசனம் சொல்லுகிறது. ஆனால் இந்த கடைசி காலம், நம்ம புதிய ஏற்பாட்டு சபையே கடைசி காலம்தான். தொடங்கினதுலேருந்து கடைசி காலம்தான். இந்த 2000 வருஷமும் என்ன காலம்தான்? நமக்கு தான் இது 2000 வருஷம். அவருடைய பார்வைக்கு இது 2 நாளாக இருக்கிறது. 7 நாள் ஆண்டவர் உலகத்தை உண்டாக்குறதுக்கு எடுத்துக்கொண்டார். 7ஆம் நாள் ஓய்வு நாள். அந்த கடைசி 5ஆம் நாள் 6ஆம் நாளில் தான் நம்ம இருக்கிறோம். இப்போ அந்த 5ஆம் நாள் 6ஆம் நாளில் தான் நம்ம இருக்கிறோம். 6வது நாள் முடிவுக்கு நேராக நம்ம வந்திருக்கிறோம். அடுத்து 7வது நாள் 7000வது வருஷம் ஓய்வு நாள், இயேசுடைய 1000 வருஷ அரசாட்சி. அதனால் தேவனுடைய பார்வையில் இது 2 நாள் தான். அவருக்கு 1000 வருஷம் ஒரு நாளை போல் இருக்கிறதுன்னு இருக்கு. அப்போ நமக்கு தான் இது 2000 வருஷம். அதில் கூட 2000 வருஷத்தை நம்மளாம் கடந்து வந்த கூட்டம். யோசிச்சு பாருங்கள், 2000 வருஷம் ஆரம்பிக்கும் போது அந்த ஜனங்க எப்படி இருந்தாங்க? இன்னும் 2000 வருஷம் இருக்குது அப்படியே நினச்சாங்க? அவங்க அப்படி நினைக்கல. அவங்க என்ன நினச்சாங்க தெரியுமா?
1 யோவான் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுது, பிள்ளைகளே இது கடைசி காலமாய் இருக்கிறது, அந்திகிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்திகிறிஸ்துகள் இருக்கிறார்கள். பிள்ளைகளே இது கடைசி காலமாய் இருக்கிறது. பாருங்க, 2000வது வருஷத்துல முடிவில் இருக்கிற நமக்கே இது கடைசி காலம்னு சொன்னா பொறுமை இல்லை. என்னங்க இப்படியே சொல்றீங்க, 7 வருஷத்துக்கு முன்னாடி வந்தீங்க அப்பயும் கடைசி காலம், நீங்க இப்போ வந்து சொல்றீங்க இப்போவும் கடைசி காலன்றீங்க. ஆனால் 2000 வருஷத்துக்கு முன்னாடி அப்போஸ்தலன் சொல்றாரு, பிள்ளைகளே இது கடைசி காலமாக இருக்கு. சரி, கடைசி காலம் வருக வருதுன்னு சொல்லி ஏன் சொல்றீங்க? கடைசி காலமாயிட்டு எதுக்கு வருக வரணும்? வாசிங்க 1 தெசலோனிக்கேயர் 4:16-17 பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் கடைசி காலத்துக்காக எழுதல, அவர் இருக்கிற அந்த காலமே என்ன காலம்தான்? கடைசி காலமாக நினச்சி எழுதியிருக்கிறாரு. பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அப்போ யோசித்து பாருங்க, கடைசி காலம் என்பது அப்பயே ஆரம்பிச்சிருச்சு, வருகைக்கான ஆயத்தம் என்பது அப்பயே ஆரம்பிச்சிருச்சு. இயேசுவோடு கூட மேலே போன்றதை அவர் அப்பயே எழுதிட்டார். இப்போ அது ஒருவேளை அது கடைசி காலம் இல்லை, ஆனால் 2000 வருஷம் முடிஞ்சிருச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு எனக்கு இது என்ன காலம்தான்? கடைசி காலத்தினுடைய அடையாளங்கள் தான். அதில் மிக முக்கியமாக இந்த 2000 வருஷத்தில் கடைசி காலம் எது? சில நேரத்தில் 2 மணி நேரம் எக்ஸாம் இருக்கும், கடைசி 10 நிமிஷம் நமக்கு சொல்லுவாங்க லாஸ்ட் 10 மினிட்ஸ். அந்த எக்ஸாமே நமக்கு 2 ஹவர்ஸ் தான், 3 ஹவர்ஸ் தான். அதான் நம்ம வாழ்க்கையில் அந்த வருஷம் படித்ததுலே கடைசி. அதை முடிச்சாச்சுன்னா அடுத்த கிளாஸ் போகணும். அதுவே மொத்தம் எவ்வளோ நேரம் தான்? 3 மணி நேரம் தான். அந்த 3 மணி நேரத்தில் லாஸ்ட் 10 மினிட்ஸ். அந்த மாதிரி தான் எப்போ பரிசுத்த ஆவியானவர் ஊட்டப்பட்டாரோ அப்போவே கடைசி காலம் ஆரம்பிச்சிருச்சு. அதில் இந்த லாஸ்ட் 10 மினிட்ஸ்ன்னு சொல்கிறாங்க பாருங்க, பேப்பர் கட்டுற நேரம். இனி நீங்கள் 5 நிமிஷம் இருக்கிறது, பேப்பர் கட்டலாம் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி நமக்கு என்ன நேரம் தெரியுமா? எப்போ இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சுய தேசத்துக்கு திரும்பி வராங்களோ அது கடைசி காலம். கடைசி காலத்திலேயே கடைசியாக நடக்க வேண்டிய அடையாளம் எதுன்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தேசத்துக்கு திரும்பி வருது. அங்கே சொல்லுது பாருங்க, பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி தங்கள் தேவனாகிய கர்த்தரையும் தங்கள் ராஜாவாகிய தாவீதையும் தேடி கடைசி நாட்களில் கர்த்தரையும், கடைசி நாட்களில் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ இஸ்ரவேல் புத்திரர் எப்போ திரும்பி வராங்களோ அது கடைசி காலம். நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் 1948 இஸ்ரவேல் தேசம் தனி நாடாக பிரகடனப்படுத்தப்பட்டது. இதுவே பெரிய அடையாளம். 2000 வருஷமாக காணாமல் போன ஒரு இனம், 2000 வருஷமாக காணாமல் போன ஒரு மொழி, 2000 வருஷமாக இல்லாத ஒரு தேசம் அவர் சொன்ன மாதிரியே திரும்பி வருது பாருங்க. அதுவும் 2000 வருஷம் 1900 வருஷம் கழிச்சு வருது பாருங்க. அந்த மாதிரி ஒரு ப்ராஃபஸியை யாராலையும் நிறைவேற்றவே முடியாது. இன்னைக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்க, 2000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள எத்தனை இனம் அழிஞ்சு போச்சு. இன்னைக்கு பாபிலோன் இல்லை, இன்னைக்கு நினிவே பட்டணம் இல்லை, பைபிளில் உள்ள அமலேக்கியர் இல்லை, சீதோனியர், கிர்காசியர், எத்தனையோ பட்டணங்கள் காணாமல் போச்சு, எத்தனையோ இன மக்கள் இல்லாமல் போயிட்டாங்க. ஆனால் இந்த ஒரு இனம் மட்டும் 2000 வருஷம் பூமியில் எங்கே இருந்துச்சுன்னே தெரியாது யாருக்கும். ஏன்னா ஒரு நாடு இல்லை, மொழி இல்லை. எப்பவுமே சொல்லுவாங்க, ஒரு நாடும் மொழியும் இல்லாட்டி அந்த ஜனங்க இல்லைன்னு அர்த்தம். அவங்க அடையாளம் தொலைஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் வெளிநாட்டில் போயிட்டு இலங்கை தமிழர்கள்லாம் வாழ்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு நாடு இல்லை, மொழி இருக்குது. அவங்க மொழி என்ன செய்கிறாங்க? பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னும் 2-3 ஜென்ரேஷனில் மொழியும் இல்லைன்னா அவங்க அந்த நாட்டிலேயே உள்ளவங்களோட கலந்து அந்த நாடோட நாடாக என்ன செஞ்சிருவாங்க? மாறிடுவாங்க. யோசிச்சு பாருங்க, 2000 வருஷமாக நாடு இல்லை, மொழி இல்லை, தங்களுடைய தலைநகரம் இல்லை. அப்படி இருந்த ஜனங்கள் மீண்டும் திரும்பி வருவார்கள்னு ஓசியா புஸ்தகம் சொல்லுது கடைசி நாட்களில். பெரிய ஆச்சரியம். 1948 தனி நாடாக வந்து இன்னும் 2020 வரைக்கும் அவங்க திரும்பி வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. கர்த்தர் சொன்னபடியே கடைசி நாட்களில் இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி வர தொடங்கி விட்டார்கள். இதுவே பெரிய அடையாளம் போங்களேன். எனக்கு கடைசி காலத்தை பற்றின வேறு எந்த அடையாளமும் தேவையே படாது. எப்பப்பெல்லாம் இது கடைசி காலமாக நமக்கு சந்தேகம் வருதோ ஒரே ஒரு தடவை இஸ்ரவேல் தேசத்தை பார்த்தா போதும், அவங்கள யோசித்தா போதும், அவன் கடைசி காலத்தில் வருவான், அவன் வந்துட்டான், இதான் கடைசி காலம். நம்ம தாத்தா காலத்தில் அவன் இல்லை, நம்ம தாத்தாக்களுடைய தாத்தாக்கள் காலத்தில் அவன் இல்லை.
அவன் இல்லை, அவன் நாடு இல்லை, அவன் மொழி இல்லை, எதுவுமே இல்லை. இன்றைக்கி நம்ம காலத்தில் அவன் உலகத்தையே நிர்ணயிக்கிற இடத்துக்கு வந்து நின்றுட்டான். கர்த்தர் சொன்னபடியே ஆண்டவர் சொல்வார், நீ வடக்கை பார்த்து கொடு என்றும் தெற்கை பார்த்து வைத்திராதே என்றும் சொல்லுவேன். இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி வரதை பற்றி சொல்கிறார். எவ்வளோ அழகாக வந்து சேர்ந்துட்டான் பாருங்கள். எனக்கு ரொம்ப ஆச்சரியம். ஒரு முறை தங்கள் சுய தேசத்தில் விரட்டப்பட்ட இன்னொரு இன மக்களோடு கூட பேசி கொண்டிருந்தேன். பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த மக்களை கேட்டேன், நீங்கள் உங்கள் தேசத்துக்கு திரும்பி வாய்ப்பு கிடைச்சா போவீங்களான்னு. போய் பார்த்துட்டு வருவோம் நாங்கள். இல்லை மொத்தமாக போவீங்களான்னு. போக மாட்டோம்னு சொன்னாங்க. இந்த நாடு எங்களுக்கு எப்படி இருக்குது? சந்தோஷமாக இருக்குது, நல்லா இருக்குது, எங்களை நல்லா பார்த்துக்குது, நாங்கள் ஏன் போகணுன்னாங்க. அவங்களுக்கு தங்கள் தேசத்தினுடைய பாசம் போயிருச்சு. ஆனால் இவன் அப்படி இல்லை. 2000 வருஷம் கழிச்சோம், அங்கே சண்டை நடக்குது, சுற்றி எதிரிகள் இருக்கிறாங்க, எல்லாம் அவனுக்கு தெரியும். ஆனாலும் தங்கள் தேசத்துக்கு அவன் திரும்பி வந்து கொண்டே இருக்கிறார்கள். இதுதான் இஸ்ரவேல் தேசத்தினுடைய ஆசீர்வாதம். கர்த்தர் சொன்னபடி 3ஆம் அதிகாரம் 4-5 வசனம் நம் கண்களுக்கு முன்பாக நிறைவேறிவிட்டது. மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 29-30 கர்த்தர் ஒரு ஓமையை சொல்கிறார். அத்தி மரத்தினால் ஒரு 29 அந்நாட்களின் 31 32 என்ன வசனம் அது? 32 வாசிங்க. அத்திமரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்கிளை தோன்றி துளிர்விடும் போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். இதே தான் இந்த சேம் காரியம். ஆனால் லூக்கால 21 நான் நினைக்கிறேன், 29-30 இது இருக்குன்னு நான் நினைக்கிறேன். வாசிங்க, அதில் இருக்கான்னு பார்ப்போம். லூக்கா 21-29-30 அவைகள் தளிர்க்கிறதை நீங்கள் காணும் போது இருக்கா? நான் மத்தியன்னு சொல்லிட்டேன். சரி, 29-30 சரி இருக்கட்டும். அப்போது அத்தி மரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதில் இளங்கிளை தோன்றி துளிர்விடும் போது அவர் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று. இந்த அத்திமரம் துளிர்க்கிறது தான் இஸ்ரவேல் தேசம் திரும்பி வர்றது. அதில் இளங்கிளை தோன்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா ராஜா வர்றது. அத்திமரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள், அதில் இளம் கிளை தோன்றி துளிர்விடும் போது அப்படின்னா தேசம் உயிரடைஞ்சு மீண்டும் அதுக்கு ஒரு ராஜா வரும்போது அப்படின்னு அர்த்தம். அதுதான் ஓசியா 3:4-5 இருக்குது. கர்த்தர் சொன்னபடியே துல்லியமாய் தங்கள் சுய தேசத்துக்கு இஸ்ரவேல் திரும்பி வந்து விட்டார்கள். ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனம் துல்லியமாக இந்த ஓசியா புஸ்தகம் 3:4-5 நிறைவேறிடுச்சு. இனி நிறைவேற வேண்டியதல்ல, நிறைவேறி விட்டது. இப்போ நமக்கு இந்த டைம் லைன், அதாவது ஓசியா புஸ்தகத்திலேருந்து வரிசையாக பார்க்க போகிறோம். அடுத்து ஆண்டவர் சொன்னதான அடையாளங்கள் எப்படி துல்லியமாக நம்ம காலகட்டம் வரைக்கும். இப்போ நம்ம 1948 பார்த்துருக்குறோம். 1948 மே மாதம் 14ஆம் தேதி இஸ்ரவேல் தேசம் திரும்பி வந்தது. இதுதான் பார்த்துருக்குறோம். அவங்க அப்படியே திரும்பி வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பேட்ச் பேட்சாக வராங்க. இப்போது கர்த்தர் சொன்னபடி நடந்துக்கிட்டே இருக்குது. 4ஆம் அதிகாரத்திலிருந்து 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வரைக்கும் இஸ்ரவேல் புத்திரர் தேவனை விட்டு தூரம் போகிறார்கள். நீங்கள் அந்த 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் படித்து பாருங்கள். அவங்க எப்படி தேவனை விட்டு தூரம் போனாங்க அப்படின்னு ஒவ்வொன்றும் இருக்கும். இஸ்ரவேல் புத்திரருக்கு எப்போவுமே ஒரு சுபாவம் உண்டு. என்ன சுபாவம்னா, அவங்க தேவனை விட்டு தூரம் போவாங்க, அப்புறம் மனம் திரும்புவாங்க, கர்த்தர் கொண்டு வருவார். கொண்டு வந்த உடனே கொஞ்ச காலம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா தேசத்தில் ஒழுக்காக இருப்பாங்க. அப்புறம் தேவனை விட்டு கொஞ்சம் தூரம் போவாங்க. உடனே தேவன் பிடிச்சி யார் கையிலையாவது பிடிச்சி கொடுப்பார். மோவாபியர்கள் கையில், அம்மோனியர்கள் கையில், பெலிஸ்தியர் கையில் பிடிச்சி கொடுப்பார். அதற்கு பிறகு அவன் கொஞ்சம் வருஷம் அவங்கள கொடுமையாக நடத்துவான். இந்த கொடுமையாக நடத்த ஆரம்பித்த பிறகு தேவனை நோக்கி முறையிடுவாங்க. முறையிட்டு கதறின உடனே கர்த்தர் ஒரு ரட்சகனை எழுப்புவார். அது எப்தாவோ, கிதியோனோ, சிம்சோனோ யாரோ ஒருத்தர் வருவாங்க. வந்து அவங்கள தேவன் கைக்கு, அந்த சத்ருவின் கைக்கு விடுதலையாக்குவாங்க. திருப்பி கொஞ்ச காலம் உண்மையாக இருப்பாங்க, திருப்பி தூரம் போவாங்க, திருப்பி கர்த்தர் ஒப்படைப்பார். இது அவங்களுக்கு ரொட்டீனாக நடக்கும். நீங்கள் நியாயாதிபதிகள் புஸ்தகத்தை அப்புறம் போய் பாருங்கள், வாசித்து யார் யார் கையில் எத்தனை வருஷம் கர்த்தர் ஒப்பு கொடுத்தாரு, அப்புறம் எத்தனை வருஷம் அவங்க கதறினாங்க, எத்தனை வருஷம் அப்புறம் அமைதியாக இருந்தாங்க, கர்த்தர் யாரை கொண்டு விடுதலையாக்கினார், வரிசை கிரமமாக கொடுக்கப்பட்டிருக்கும். இதுதான் இஸ்ரவேலுடைய சுபாவம். இது இஸ்ரவேலுக்கு மாத்திரமல்ல, இதுதான் நம்முடைய சுபாவமும் கூட. சபை கொஞ்சம் ஒரு பாவம் செஞ்ச உடனே ஆண்டவர்கிட்ட போய் கதறுவோம். ஆண்டவர் உடனே நம்ம பாவத்தை என்ன செஞ்சுருவார், மன்னிச்சுடுவார். மன்னித்த உடனே கொஞ்ச காலம் ஒழுங்காக இருப்போம். திருப்பி என்ன பண்ணுவோம், அதே பாவத்தில் விழுவோம், இல்லை வேறு பாவத்தில் விழுவோம்.
விழுந்த உடனே திருப்பி கர்த்தர் நம்மளை பிடிச்சி யார் கையிலையாவது கொடுப்பாரு. திருப்பி ஆண்டவரை நோக்கி கதறுவோம். திருப்பி ஆண்டவர் என்ன செய்கிறாரு, கதறதில் கேட்டு ஐயோ ரொம்ப அடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கொஞ்சம் விடுதலையாக்கி விடுவார். வாங்கின அடியோடைய வலி இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன செய்வோம், கொஞ்சம் அப்படியே பொறுமையாக போயிட்டே இருப்போம். அந்த வலியெல்லாம் மறந்து திருப்பி கொஞ்சம் யசூரன் கொழுத்து போய் உதைத்தான் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நமக்கு என்ன தோணும் உடம்புல, ஆமாம் கொழுப்பு வந்துடும். அப்புறம் திருப்பி தேவனை விட்டு தூரம் போவோம், திருப்பி பிடிச்சி கொடுப்பாரு. இது இயல்பு, நம்ம 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 அப்படி இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் அதை விரும்புகிறது இல்லை. ஒரு தடவை பாவம் செஞ்ச ஸ்திரீயை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், இனி பாவம் செய்யாதே. 38 வருடம் ஒரு குளத்துக்கரையில் படுத்திருந்த மனுஷனை எழுந்திரிச்சு போகும்போது கர்த்தர் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா, போ உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது, இனி அதிக கேடு உண்டாகாதபடிக்கு பாவம் செய்யாதேம்பார். நம்ம நினச்சிக்கிறோம் ஏன்னா மன்னிச்சிடறாருன்னு, ஆனால் அதுக்கான ஒரு விலை இருக்குது. நிறைய பேருக்கு அந்த விலையை கர்த்தர் கொடுக்க வைக்கிறார். முதல் தடவை நீங்கள் மன்னிக்கும் போது, உங்களை மன்னித்து பாவத்தை மன்னித்து ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் வரும்போது அதற்கான விலையை கர்த்தர் கொடுத்து விட்டார். அவர் பாடு சகித்து அதுக்காக பாவ மன்னிப்பு வாங்கி கொடுத்துட்டார். ஆனால் அதற்கு பிறகு நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒவ்வொரு வாட்டி விழும்போதும் கர்த்தர் உங்களை தூக்கி எடுக்கிறார். ஆனால் அதுக்கான ஒரு விலையை உங்களை கொடுக்க வைக்கிறார். அது ஆக்கினை தீர்ப்புன்னு பேர். நீதிமானுக்கு பூமியிலேயே என்ன பண்ணுது, சரிகட்டப்படுகிறது. நீங்கள் செய்கிறதற்கெல்லாம் நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு நிறைய பாவம் செய்கிறோம். ஆனால் நம்ம அந்த பாவத்தெல்லாம் எப்படி எடுத்துக்கிறோம்னா, முன்னாடி மன்னிச்ச மாதிரியே கர்த்தர் இப்போவும் என்ன பண்ணிடுறாரு, மன்னிக்கிறாரு. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதுக்கு என்ன உண்டு, ஒரு சின்ன ஆக்கினை தீர்ப்பு கண்டிப்பாக உண்டு. ஒரு வேலைக்கு போன உடனே ஃபஸ்ட்டு சேர்ந்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம், எதையாவது ஒன்று போட்டு உடைச்சிருவோம். உடைச்ச உடனே அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, சார் இது வேலையை பார்த்து செய்யுங்க, இது ஃபஸ்ட்டு டைம், அதனால் உங்கள்கிட்ட நான் என்ன செய்யலை, நான் ஒன்றும் வாங்கலை, நெக்ஸ்ட் டைம் உடைச்சிங்கன்னா இதுக்கு நீங்கள் என்ன கொடுக்கணும், நஷ்ட ஈடு கொடுக்கணும். செகண்ட் டைம் பண்ணும்போது கண்டிப்பாக அது என்ன செய்கிறாங்க, அதுக்கான ஒரு சின்ன நஷ்ட ஈடை வாங்கிக்கிறாங்க. தொடர்ந்து செய்யும் போது அதோட நஷ்ட ஈடு பெருசாகிட்டே போகுது, கடைசியாக வேலை விட்டே தூக்கிடுவாங்க. அதே மாதிரி தான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். பல நேரங்களில் நாம் தேவனை விட்டு தூரம் போகிறோம், மன்னிக்கிறார், வரோம், வந்த பிறகு திருப்பி இங்கே ஒழுங்காக இருக்கிறதில்ல, திருப்பியும் தேவனை விட்டு தூரம். கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருப்பார். ஒரு நாள் இப்படி பார்த்துட்டு ஒரு நாள் நம்ம ட்ராக் மாதிரி நம்மளை வெளியே அமுச்சு விட்ருவார், நமக்கு தெரியாது. அப்படி தான் இஸ்ரவேல் புத்திரர் போயிட்டாங்க. போன உடனே கர்த்தர் இந்த தடவை என்ன பண்ணுறாராம் தெரியுமா, வாசிங்க 9ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிங்க. 9:4-5 இந்த வசனத்தை நல்லா கவனிங்களேன். இந்த வசனம் எப்போ நடந்துச்சுன்னு மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு, அந்த வசனம் எப்போ நிறைவேறிச்சுன்னு. 4-5 வாசிங்க. அவர்கள் கர்த்தருக்கு திராட்சரசத்தின் பானபலியை வார்ப்பதும் இல்லை, அவருக்கு அங்கீகரிப்பாய் இருப்பதும் இல்லை. அவர்களுடைய பலிகள் அவர்களுக்கு துக்கம் கொண்டாடுகிறவர்களின் அப்பத்தை போல இருக்கும், அதை புசிக்கிற யாவரும் தீட்டுப்படுவார்கள். அவர்களுடைய அப்பம் அவர்களுக்கே ஆகும், அது கர்த்தருடைய ஆலயத்தில் வருவதில்லை. இது எப்போ நடந்துச்சு, எப்போ ஞாபகம் இருக்குதா? அவர்கள் கர்த்தருக்கு திராட்சரசத்தின் பானபலியை வார்ப்பதும் இல்லை, அவருடைய அப்பம் அவர்களுக்கே ஆகும், அது கர்த்தருடைய ஆலயத்தில் வருவதில்லை. திராட்சரசமோ அப்பமோ கர்த்தருடைய ஆலயத்துக்குள் வருவதில்லை அப்படிங்கிற இந்த தீர்க்க தரிசனம் உங்களுக்கு தெரிஞ்சு எப்பயாவது நிறைவேறிச்சா? எப்போ நடந்துச்சு? கொரோனா காலத்தில் நடந்துச்சு. அப்பமும் திராட்சரசமும் சபைக்குள்ளே வராதபடி கர்த்தர் சபையினுடைய கதவை என்ன பண்ணார், அடைச்சி போட்டார். ஏன் அப்படி நடந்துச்சு, அதுதான் கேள்வி. தேவன் எதையுமே சும்மா செய்ய மாட்டார். நம்மக்கிட்ட தான் சும்மான்னு ஒரு வார்த்தை இருக்குது. நம்ம பையன் திடீர்னு நிற்பான் பஸ் ஸ்டாண்டில், ஏன்டா இங்கே நிற்கிற, சும்மா. எது கேட்டாலும் சும்மான்னு ஒரு வார்த்தை இருக்குது. ஆண்டவர்கிட்ட எதுவுமே என்ன கிடையாது, சும்மா கிடையாது. நல்ல இந்த வசனத்தை பாருங்கள். அந்த 9ஆம் அதிகாரம் 4வது வசனம் வரைக்கும் நீங்கள் இஸ்ரவேல் ஜனங்க செய்கிற எல்லாத்தையும் பாருங்கள். எந்த இடத்துல வேணால் சும்மா எடுத்து பாருங்கள், அந்த இடத்துல எல்லாம் தேவனை விட்டு தூரம் போகிற வசனம் இருக்கும். அந்த 8ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுது, இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரை மறந்து கோவில்களை கட்டுகிறான், யூதா அரணான பட்டணங்களை பெருக பண்ணுகிறான். ஆனாலும் நான் அது நகரங்களில் அக்கினியை வர பண்ணுவேன், அது அவைகளின் கோவில்களை பட்சிக்கும். ஆலயத்தை உண்டாக்க வேண்டியவன் என்ன கட்டிட்டானாமா, ஆலயத்தை உண்டாக்க வேண்டியவன் என்ன கட்டிட்டானாமா, கோயிலை கட்டிட்டானாமா. யூதா வசனம் தெளிவாக இருக்குது. இஸ்ரவேல் தேவனை விட்டு தூரம் போயிட்டாங்களாமா. இன்றைக்கி இஸ்ரவேல் தேசத்துக்கு போய் பாருங்கள், கர்த்தர் அருவருக்கிற எல்லா அருவருப்பும் அது உள்ளே இருக்குது. கர்த்தர் எதெல்லாம் விரும்பலையோ எல்லாம் இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளே உண்டு. அது மதுபானமாக இருக்கட்டும், விபச்சாரமாக இருக்கட்டும்,
அது எது வேணாலும் நம்ம என்னென்ன பாவங்கள்னு பட்டியலிட வேண்டாம். ஆனால் கர்த்தர் அருவருக்கிற எல்லா காரியமும் எங்கே இருக்குது? இஸ்ரவேல் தேசத்தில் இருக்குது. இப்போ நீங்கள் கேட்கலாம், ஏங்க எந்த தேசத்தில் இல்லை இஸ்ரவேல் தேசத்தில் இருக்குதுன்னு சொல்கிறீங்க? எல்லா தேசத்திலும் தானே இருக்குது. உண்மை, எல்லா தேசத்திலும் இருக்கும். அது தேவனுடைய தேசத்துக்குள் இருக்கக்கூடாது. புரியுதா? எல்லாரும் செய்கிறாங்கன்னு நான் செய்யவே முடியாது. எல்லாருக்கும் ஒரு சட்டம், எனக்கு ஒரு சட்டம். என்னுடைய சட்டம் பரலோகத்தின் சட்டம். பூமியில் இருக்கிறவன்லாம் செய்யலான்ட்டு நான் அதை என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது. ஆண்டவர் சொல்கிறார். இன்றைக்கி நீங்கள் மற்ற உலகத்தில் இருக்கிற 200 நாடுகள் சொல்கிறாங்க ஐநால மெம்பர்ஷிப் 190 நாடுகளும் 85 நாடுகளும் இருக்குது. மற்ற அத்தனை நாடும் ஒரு காரியத்தை செய்யலாம். இஸ்ரவேல் மட்டும் ஒன்று செய்யவே முடியாது, செய்யக்கூடாது. ஏன்னா அது தேவனுடைய தேசம். இப்போ அது உள்ள கர்த்தராக இருக்கிற எல்லா அருவருப்பும் இருக்குது, அத்தனையும் இருக்குது. விக்கிரக ஆராதனையில் ஆரம்பித்து எல்லாம் இருக்குது இஸ்ரவேலுக்குள்ள. ஓரின சேர்க்கையிலேருந்து எல்லாம் இருக்குது. இப்போ கர்த்தர் சொன்னார், அவன் அப்பத்தையும் அவன் திராட்சை ரசத்தையும் நிறுத்துன்றார். அப்பமும் திராட்சை ரசங்கிறது உடன்படிக்கை. உடன்படிக்கைன்னா அக்ரிமெண்ட். உங்களுக்கு எனக்கும் நடுவில் கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு? அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறார். ஃபஸ்ட்டு ஒரு அக்ரிமெண்ட் போட்டார். யார் கூட போட்டார்? ஆதாம் கூட போட்டார். வசனம் சொல்லுது, ஆதாம் என் உடன்படிக்கையை மீறினது போல அப்படின்னு இருக்கு. ஆதாம் கூட போட்டார். அந்த உடன்படிக்கை அவன் மோசம் போக்கிட்டான். அடுத்து நோவாவோட குடும்பத்தோட ஒரு உடன்படிக்கை போட்டார், அது மோசம் போக்கப்பட்டது. அடுத்து ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபோடு கூட போட்டார். அப்புறம் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட போட்டார். இப்படி ஒவ்வொரு உடன்படிக்கையை மீறுற போது கர்த்தர் ஒவ்வொரு காரியங்களை தண்டனைகளை கொடுத்து அவங்கள திருத்தறதுக்கு வழி பார்க்குறார். இப்போது 1948 இந்த 2022 ஒரு 74 வருஷம் தேவனை விட்டு அவர்கள் தூரம் போனார்கள். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் எல்லாம் உள்ளே வந்துருச்சு. அதே நிலைமை தான் சபைக்கு. சபையும் அதே மாதிரி தான். முதல் நூற்றாண்டு, அதாவது அப்போஸ்தலர் காலம் வரைக்கும் சபை ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அப்போ ஆண்டவர் சொல்கிறார் சபையை பார்த்து, எபேசு சபைக்கிட்ட வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்தில், நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தருடைய உபதேசத்தை நீயும் வெறுக்கிறாய் என்றார். ஆனால் காலம் கொஞ்சம் கொஞ்சமாக போகுது. 3வது சபை பெர்கமு சபையின் காலத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னிடத்தில் நிக்கோலாய் மதஸ்த உபதேசத்தை கை கொள்ளுகிறவர்கள் உண்டுன்னு சொல்கிறார். ஒரு காலகட்டத்தில் சபை தேவனை விட்டு தூரம் போச்சு. கடைசியாக 7வது சபை லவதோக்கியாவின் காலம். எப்படிப்பட்ட காலம் தெரியுமா? அனலும் இல்லை குளிரும் இல்லாத காலம். நம்முடைய காலம் அது, கடைசி சபையினுடைய காலம். இன்றைக்கி சபை அப்படி மோசம் போனதுனால சபை கர்த்தருக்கு தூரமாக போச்சு. எப்படி இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள எல்லா அக்கிரமும் இருந்துச்சோ அதே மாதிரி சபைக்குள்ள எல்லா அக்கிரமும் இருக்குது. நம்ம சபைக்குள்ள இல்லைன்னு நீங்கள் வேணால் நினச்சிக்கலாம். உலகளாவிய சபைக்குள்ள இல்லாத அக்கிரமமே கிடையாது. ஒரு சபையில் போனால் ஓரின சேர்க்கைக்கு கல்யாணம், ஒரு சபையில் போனால் ஆணுக்கும் பெண்ணுக்கும் கல்யாணம், ஒரு சபைக்கு போனால் குழந்தை வயிற்றில் 7 மாதம் அதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஒரு சபைக்கு போனால் கல்யாணம் ஆகி 2 குழந்தை இருக்குது, அவங்க லிவிங் டுகெதரில் இருந்தவங்களாம், இப்போ தான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவெடுத்தாங்களாமா. 2 பேருக்கு கல்யாணம். இன்னொரு சபைக்குள்ளே போனால் ஏற்கனவே இவனுக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்குது, அதுக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்குது, 2 பேரும் டைவர்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த 2 பேருக்கும் 3வது கல்யாணம். இல்லை என்ன கொடுமை தெரியுமா? அந்த 2 பேருக்கும் 3வது கல்யாணத்தை பண்ணி வைக்கிறவர் தான் அந்த 3 கல்யாணத்தையும் பண்ணி வச்சார். முதல்ல இந்த பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சார், அப்புறம் இன்னொரு பையனுக்கும் இன்னொரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சார். 2 பேருக்கும் டைவர்ஸ் ஆயிடுச்சு. டைவர்ஸ் ஆனால் 2 பேரையும் கூப்பிட்டாரு. 2 பேரும் பிரிந்து விட்டீர்கள், நீங்கள் 2 பேரும் சேர்ந்துக்கோங்கன்னு 3 கல்யாணத்தையும் அந்த ஊழியக்காரர் தான் பண்ணி வச்சார். எப்படி கர்த்தர் பொறுத்து கொள்வார் சொல்லுங்க? சபை கொள்ளையர்கள் கூடாரமாக இருந்துச்சு இஸ்ரவேல் காலத்தில். இது அதையெல்லாம் தாண்டிருச்சு. அருவருப்புகளின் கூடாரம். எது தப்பு எது சரின்னு கூட தெரில. என்ன வேணாலும் சபைக்குள்ளே செய்யலாம். கர்த்தர் கண்டும் காணாதவரை போல இருப்பார் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டோம். ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு விதமாக தேவனுக்கு விரோதமான காரியங்கள் செய்கிறாங்க. ஊழியக்காரர் 4 கல்யாணம் பண்ணிவிட்டு சபைக்குள்ளே ஊழியம் பண்ணுறார். கேட்டால் ஆபிரகாமின் ஆசீர்வாதம்னு சொல்கிறார். கம்யூனியனில் மதுபானம் குடிக்க கொடுக்குறாங்க, எல்லாம் குடிச்சிட்டு ஆடுறாங்க. கேட்டால் என்ன தப்புன்னு கேட்குறாங்க. என்ன வேணாலும் ட்ரெஸ் பண்ணலாம், எப்படி வேணாலும் போடலாம், என்ன ஆட்டம் வேணாலும் போடலாம், எப்படி வேணாலும் கத்தலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் கேட்கக்கூடாது. சபை உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கும். தேவபுத்திரர் மனுஷகுமாரத்தை
அதிக சௌந்தரியம் உள்ளவர்களுக்கு என்று தங்களுக்குள்ளே பெண் கொண்டார்கள். இது பாவோன்னு ஆண்டவர் மத்திய 24:37 சொல்றாரு. பெண் கொண்டும் பெண்ணெடுத்தும் வெள்ளம் வந்து வாரிக்கொண்டும் போகமானும் உணராது இருந்தார்கள்னு இருக்கு. இன்னைக்கு சபை அப்படிதான் இருக்கு. உடனே நம்மால் ஒருத்தர் கேட்குறாரு இந்தியாவிலேருந்து எனக்கு ஃபோன் பண்ணி, நீங்கள் சொல்கிறதெல்லாம் வெளிநாட்டில், இந்தியாவில் என்ன, தமிழ்நாட்டில் என்ன, நாங்கள்லாம் நல்லா தானே இருந்தோம். பொய். சபைக்குள்ள அரசியல், சபைக்குள்ள ஜாதி சண்டை, சபைக்குள்ள எல்லா வட்டி கூட்டுறது, பணம் காரியங்கள் எல்லாம் உள்ளே வச்சுக்கிட்டு அக்கிரம அநியாயம் பண்ணிக்கிட்டு ஒருத்தர் ஏமாற்றிக்கிட்டு சபைக்குள்ளே எவ்வளோ காரியம் நடந்துச்சு. அவங்க என்னமோ ஒன்றும் தெரியாத மாதிரி, சபைக்குள்ளே எதுவும் நடக்காத மாதிரி எவ்வளோ அக்கிரம சபைக்குள்ளே கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. சபைக்குள்ளே எத்தனை டிவோர்ஸ் நடக்குது, டிவோர்ஸுக்கு யார் பர்மிஷன் கொடுக்கறது, டிவோர்ஸ் பண்ணவனுக்கு என்ன பேசிஸில் திருமணம் பண்ணி வைக்கிறோம், அவங்க என்ன பேசிஸில் டிவோர்ஸ் பண்ணுறாங்க, ஏதாவது சபை யோசிக்குதா, கேட்குதா? எல்லா இடத்துலையும் நடக்குதுங்க. எங்கே இல்லை, எங்கே வேணாலும் இருக்கட்டும், சபைக்குள்ளே இருக்கக்கூடாது, அவ்வளோதான். அவங்க சொல்கிறது இப்போ என்னது, யார் வீட்டிலங்க இல்லைட, சில ஊழியக்காரன் வீட்டிலே இருக்குது, இருந்துட்டு போட்டோம், அதுக்கு என்ன பண்ண முடியும்? ஏழி வீட்டில் கூட தான் பசங்க செத்து போனாங்க, அதனால் எல்லார் வீட்லையும் செத்துடலாமா? சபை என்றால் கர்த்தரால் மீட்கப்பட்ட ரத்தத்தால் கழுவப்பட்ட சபை என்றால் இப்படித்தான் இருக்கணும், இப்படி இருந்தால் தான் பரலோகத்துக்கு போக முடியும். அதை தான் கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. எப்படி வேணாலும் இருக்கலாம், எது வேணாலும் ஃப்ளெக்சிபிளாக இருக்கலாம், என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம், அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போனால் தான் சபை நடத்த முடியும்னா நீ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இங்கேயே தான் இருப்ப, பரலோகத்துக்கு வரமாட்டேன். நிறைய பேருக்கு என்ன கேள்வி, இவர் எவாஞ்சலிஸ்ட்டு, இவருக்கு என்ன சபை பாரம் இருக்கணும்? எனக்கு பாரம் இருக்கா இல்லையான்றதுலாம் அவசியம் இல்லை. சபை இப்படி இருக்கணும்னு ஒரு சட்டம் இருக்குது பைபிளில். சபை அப்படி தான் இருக்கணும். உலகத்துக்கு மாடலாக தான் கர்த்தர் சபையை வச்சார். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரிக்கிறதுக்கு சபையை வைக்கலை இன்னைக்கு. அதனால தான் கர்த்தர் கொரோனாவில் சபையை அடைச்சி போட்டார், அப்பத்தையும் ரசத்தையும் நிறுத்தி போட்டார். காரணம் என்ன? உடன்படிக்கையை ஸ்டாப் பண்ணுங்கிறார். உனக்கு எனக்கு ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு, நான் வருமளவும் என்னை நினைவு கூறும்படி செய்யினார். ஆனால் அதை அபாத்திரமாக போஜனமான பண்ணாதேன்னாரு. எவ்வளவு அபாத்திரமான போஜனமானோ, கெட்ட வார்த்தையை பேசிட்டு, வீட்டில் கெட்ட வார்த்தையை பேசி எல்லாம் பண்ணிவிட்டு நேராக வந்து கம்யூனியனை வாங்கி நீ வாயில் போடுற, வேலை ஸ்தலத்தில் கெட்ட வார்த்தை பேசுகிற, அசிங்கமாக பேசுகிற, வந்து கம்யூனியனை வாங்கி வாயில் போடுற, கேட்டால் சொல்கிற, அப்படிலாம் பேசினா தான் அங்கே வேலை நடக்கணும். நீ அங்கே வேலையை பார்த்துட்டு அங்கேயே இரு. இது கர்த்தருடைய சரீரம், கர்த்தருடைய ரத்தம். அதை போஜனமானம் பண்ணுறதுக்குன்னு ஒரு பரிசுத்தம் இருக்கு. கணவனுக்கிட்ட சண்டை போட்டுட்டு அவனே இவனேன்னு திட்டிட்டு எல்லா வேலையும் பண்ணிவிட்டு இங்கே வந்து சோத்திரம்னு கம்யூனியனை வாங்கி வாயில் போட்டனா பரலோகத்துக்கு போகலான்னு எவன் சொன்னான்? வீட்டுக்குள்ளே கணவனை மதிக்கிறதில்ல, மாமியாரை மதிக்கிறதில்ல, மாமியாரை வாடி போடின்னு பேசுறது எல்லாம் பேசி முடிச்சுட்டு கம்யூனியனை வாங்கிட்டீங்கன்னா நீ பரலோகத்துக்கு போயிடுவியோ? கொன்னு போடுவார் கர்த்தர். கர்த்தருடைய சரீரத்தை கையில் வாங்கிறதுக்கு முன்னாடி பயபக்தி இருக்கணும், வாங்கி வாயில் போடுறதுக்கு முன்னாடி பயம் இருக்கணும். அப்பேற்பட்ட அப்போஸ்தல ஊழியத்திற்கு அழைக்கப்பட்ட யூதாஸ் காரியத்து அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணான், கம்யூனியனை கையில் வாங்கினான், 3வது நாள் செத்து போனான், குடல் சரிந்து. சபைனா விளையாட்டா? இன்னைக்கு சபையை விளையாட்டு பக்கம் நடத்திக்கிட்டு எப்படி வேணாலும் நடத்திக்கிட்டு ஒரு நாள் வரும், கர்த்தருடைய நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் தொடங்கும் காலமாக இருக்கிறது. இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவார். கொரோனா காலத்தில் என்ன நடந்துச்சு? மொத்தத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டார், கம்யூனியனை உள்ளே விடாதன்ட்டார், உடன்படிக்கையை ஸ்டாப் பண்ணுறார், அக்ரிமெண்ட்டை நிறுத்து, முதல்ல இவன் சரியாரான பாருங்கிறார். உடனே நிறைய ஊழியக்காரங்களுக்கு கோவம். அது எப்படி கர்த்தர் சபையை அடைப்பார்? ஏன் அடைக்க மாட்டார்? உங்களுக்கு ஒன்று தெரிஞ்சுக்கொள்ளுங்க, சபையை அடைக்கிறது மட்டும் இல்லை, இடிக்கவும் கர்த்தருக்கு பர்மிஷன் உண்டு, இடிக்கவும் அவருக்கு அதிகாரம் உண்டு, அவருக்கு கட்டவும் உரிமை உண்டு. அவரே கட்டுவார், அவரே இடிப்பார். ஏசாயா புத்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்றாரு, மகா செழிப்பான மேட்டில் எனக்கு ஒரு திராட்சை தோட்டம் உண்டு, அதை வேலி அடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதில் ஒரு ஆலையை உண்டு பண்ணி அது நல்ல கனிகளை கொடுக்கும் என்று நான் காத்திருந்தேன், கொடுக்கல. அதே கர்த்தர் தான் 7ஆம் வசனத்தில் சொல்றாரு, அதன் வேலியை நான் பிடுங்கி போடுவேங்கிறார் 5வது வசனத்திலிருந்து. அதன் வேலியை பிடுங்குவேன். வேலியை அடைக்கிறதுக்கு எந்த ஆண்டவருக்கு உரிமை இருக்கோ அதே ஆண்டவருக்கு வேலியை பிடுங்கிறதுக்கு உரிமை இருக்குது. இன்னைக்கு என்ன நடக்குது? கம்யூனியன் ஆண்டவர் நிறுத்திட்டார். உணர்வு வந்துச்சா? உணர்வு வந்துச்சா? ஏன் நிறுத்தினார்? நிறைய பேர் இல்லைங்க அது கொரோனானால் நிறுத்திட்டார். கொரோனாவால் சபை மூடப்பட்டு கொரோனாவால் கம்யூனியன் கொடுக்கப்படாமல் போச்சுன்னா சபையை கொரோனா மேற்கொண்டுருச்சுன்னு ஆயிடாது?
இந்த சபையை திறக்கிறதுக்கும் பூட்டுறதுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கு. அவரே என்ன சொல்றாரு, வெளிப்படுத்தின விசேஷத்தில் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது சிமர்னா சபையை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் சொல்லுகிறதாவது. அப்படித்தானே இருக்குது, திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவரும் பூட்டக்கூடாதபடிக்கு. அப்போ சபையை பூட்டுறதும் திறக்கிறதும் யாருடைய வேலை? கர்த்தருடைய வேலை. நீங்கள் டெய்லி பூட்டி திறக்கிறத நான் சொல்லலை, திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவர். நீ ஏன் நினைச்சாலும் 6 மாதம் சபையை திறக்க முடியலல்ல, அதுதான் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவர் அவர். கம்யூனியை நிறுத்திட்டார் பாருங்க, திராட்சை ரசமும் பானபலி வார்க்குவதில்லை, உன் அப்பம் வருவதில்லை, ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஏன்? முதல்ல நீ சரியாவு, உன்னை சரி பண்ணு. பெரிய கூட்டத்துக்கு உணர்வே இல்லை, ஏதோ கொரோனா மூடிடுச்சு. தெரியுமா உங்களுக்கு? வசனம் தெளிவாக சொல்லுது, சபையை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாதுன்னு இருக்கு. பாதாளத்தின் வாசல்னா பிசாசே மேற்கொள்ள முடியாது சபையை. பிசாசை ஜெயிக்கிற அதிகாரம் யாருக்கு இருக்குது? சபைக்கு இருக்குது. ஆனால் கிருமி கிட்ட சபை தோத்து போச்சாப்போ. ஒரு கண்ணுக்கு தெரியாத கிருமி சபையை ஜெயிச்சிச்சுனாவில் அதுக்கு காரணம் அது கிடையாது. எப்பேற்பட்ட காலத்திலும் கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் ஆராதிக்கிறதை தடை இல்லாதபடிக்கு பாதுகாத்து கொண்டார். ஏன்? இது கர்த்தரே நிறுத்தினது, கர்த்தரே நிறுத்தினார். அக்கிரமம் சபைக்குள்ள. ஒரு ஊழியக்காரர் கேட்டார் ஃபோன் பண்ணி, பிரதர் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன், ஏன் சபையில் எனக்கு தெரிஞ்சு அப்படி எதுவுமே இல்லை, நான் கடினமாக தான் சபையை நடத்துகிறேன், நானும் வசனத்தை தான் நடத்துகிறேன், ஏன் சபையில் அப்படி நடந்துச்சு? சில நேரங்களில் இதுக்கு ஆண்டவர் பதில் எனக்கு கொடுத்தது. இந்த கேள்வி அவர் கேட்டவுடனே எனக்கும் தோணுச்சு மனசில். ஆண்டவர் சொன்னார், சில நேரங்களில் எருசலேமை நான் முழுவதுமாக பிடிச்சு கொடுக்கும்போது சில தானியல்களையும் சில சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவையும் சில மொர்தெக்காயையும் நான் பிடித்து கொடுக்க வேண்டி இருக்கிறது. மொத்தமாக அடைக்கும் போது மொத்தமாக தான் அடைக்க முடியும். ஆனால் அந்த அடிமைத்தனத்துக்குள்ளேயும் அந்த தானியலுக்கும் அந்த அனனியா மிஷாவேலுக்கும் அந்த மொர்தெக்காய்க்கும் நான் வித்தியாசத்தை கட்டளையிடுவேன். கர்த்தர் கொரோனா பீரியடில் உண்மையாக இருந்த ஊழியக்காரனுக்கும் உண்மையாக இருந்த சபைக்கும் கர்த்தர் வித்தியாசத்தை கட்டளையிட்டார். கர்த்தர் கட்டளையிட்டார். அப்படிப்பட்ட சபைகளை கர்த்தர் போஷித்தார், பாதுகாத்தார், ஆசீர்வதித்தார், அரவணைச்சார். குறைவில்லாதபடிக்கு கர்த்தர் பத்திரமாய் பாதுகாத்து கொண்டார். நான் சொல்லுவேன், கர்த்தர் கைவிடவே இல்லை. எப்பேற்பட்ட பஞ்சம் வரட்டும், ஒரு காக்கா வந்து போய்கிட்டே இருந்துச்சு, ஒரு காக்கா வந்து கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு. மனுஷனுக்கே சாப்பாடு இல்லை, குதிரைக்கு புல் இல்லை, ஆனால் எலியாவுக்கு நான் வெஜிடேரியன் சாப்பாடு வந்துச்சு. வரும். நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருக்கு உண்மையாக இருந்து பாருங்கள், எல்லா சூழ்நிலையிலும் உன்னை காக்கிற கரம் ஒன்று உன் கூட வந்துக்கிட்டே இருக்கும். சில நேரத்தில் அது எல்லாரோட சேர்த்து பிடிச்சி கொடுப்பாரு தான், அப்படியே சேர்த்து கொடுப்பாரு. நான் சொல்கிறேன், இன்னைக்கு எத்தனை பெரிய பெரிய சபைகள், விசுவாசிகளை பற்றி கவலைப்படாத சபைகள், பரிசுத்தத்தை பற்றி கவலைப்படாத சபை, ஃபேண்டசி, ஆட்டம் பாட்டம் களியாட்டம், பிஸ்னஸ் மோட்டிவ், கார்ப்பரேட் மாதிரி நடத்துகிற சபைகள் கொரோனாவில் மூடப்பட்டு திறக்க முடியாமல் 1.5 வருஷம் இருந்துச்சு. ஆனால் சின்ன சின்ன சபைகள் கர்த்தரை பார்த்து அழுது நிமித்தமாக அந்த சபைகள் திறப்பதற்கு கர்த்தர் பர்மிஷன் கொடுத்தார். அந்த சபைகள்லாம் திறக்கப்பட்டது. அவங்கெல்லாம் கர்த்தரை ஆராதிச்சாங்க. கர்த்தருக்கு தெரியும், நம்ம வேணால் யாருக்கும் நியாய தீர்ப்பு செய்ய வேண்டாம். கர்த்தருக்கு தெரியும் எந்த ஊழியக்காரன் உண்மையாக ஊழியம் பண்ணா, எந்த ஊழியக்காரன் ஓடி ஒளிஞ்சான், எந்த விசுவாசி லாக்டவுனை நல்லா ஜாலியாக எடுத்துக்கிச்சு. சண்டே சர்ச்சு இல்லைன்னு விசுவாசிக்கு ஒரே சந்தோஷம், அப்பாடா சண்டே ஆராதனைக்கு போக வேண்டாம். ஆனால் ஒரு கூட்டம், ஆண்டவரே எப்போ நாங்கள் ஆராதிப்போம், எப்போ நாங்கள் கூடி வருவோம், எப்போ உங்களுடைய சமூகத்துக்கு வருவோம், எப்போ எங்களுக்கு கம்யூனியன் கிடைக்கும். ஒரு கூட்டம் கர்த்தர் பார்த்தாரு. அந்த கூட்டத்தை நிமித்தமாக தான் இன்றைக்கி நம்ம திறந்து உட்கார்றதுக்கு கர்த்தர் வாய்ப்பு கொடுத்துருக்கிறார். நான் ஒரு சில வெளிநாட்டில் உள்ள ஒரு சில ஊழியரோடு பேசி கொண்டிருக்கும்போது அந்த ஊழியருக்கு சொன்னார்கள், பிரதர் உங்கள் நாட்டில் பரவாயில்ல பிரதர், எங்களுக்கெல்லாம் 2022 தான் சபை திறக்கவே பர்மிஷன் கிடச்சிச்சான். யோசிச்சு பாருங்கள், வேக்சின் போட்டாச்சு, 2 வேக்சின் போட்டாச்சு, ஆனால் கூடி வருவதுக்கு என்ன கிடையாது, பர்மிஷன் கிடையாது. 2022 கொடுத்துருக்காங்க. ஆனால் உனக்கும் எனக்கும் 2020 செப்டம்பர் மாதமே கர்த்தர் சபை திறக்க பர்மிஷன் கொடுத்துட்டார். இது கர்த்தருக்கு பெரிய நம்ம மேல் வச்ச கிருபை. இந்த தடவை நம்ம பத்திரமா அதை பார்த்துக்கணும். திருப்பி அக்கிரமம் ஆரம்பிக்குது.
அநியாயம் ஆரம்பிக்குது. ஆடுற ஆட்டம் நல்லா கவனிச்சிங்களா? கொரோனா பீரியடில் இந்த ஆடுறவன் ஓடுறவன்லாம் ஒளிஞ்சிட்டான். ஒரு பயலும் பேச்சு மூச்சு காணும். வசனத்துக்கு மட்டும்தான் கர்த்தர் முக்கியத்துவம் கொடுத்தாரு. வசனத்துக்கு பின்னாடி போன கூட்டம் உண்மையாய் ஆராதிச்சவங்களையும் கர்த்தர் பார்த்துக்கிட்டாரு. உண்மையாக வசனம் பேசினவனையும் கர்த்தர் பார்த்துக்கிட்டாரு. உண்மையாக மனவாட்டி சபையை கர்த்தர் தாங்கி பிடிச்சாரு. இந்த ஓடுறவன் ஆடுறவன் எல்லாத்தையும் கர்த்தர் ஓரம் கட்டிட்டார். இது கர்த்தர் வித்தியாசத்தை கட்டளையிட்ட காலம். அவருக்கு உண்மையாக இருந்த சபைக்கும் உண்மை இல்லாத சபைக்கும் அதில் கர்த்தர் அழகாக சொல்கிறாரு, அவருடைய அப்பம் அவர்களுக்கே ஆகும், அது கர்த்தருடைய ஆலயத்தில் வருவதில்லை. அப்பத்தை போல இருக்கும், அதை புசிக்கிற யாவரும் வரவேணான்னு சொல்கிற காலத்தில் அப்பத்தை கொண்டு வந்து சாப்பிட்றவனுடைய அப்பம் என்ன ஆகுமா? அந்த வசனம் எப்படி இருக்குது பாருங்களேன். அவருடைய பலிகள் வாசிங்க, அவருடைய பலிகள் வாசிங்க, அதான் கரெக்ட் வாசிங்க. ஏங்க அப்பமும் ரசமும் ஆலயத்துக்குள் வருவதில்லைன்னு சொல்லிட்டாரு. ஆனால் ஒரு குரூப்பு அதை என்ன பண்ணுது? புசிக்குது. வராததை எப்படி புசிச்ச? கீழே ஆண்டவர் தெளிவாக சொல்றாரு, அவருடைய அப்பம் அவர்களுக்கே ஆகும், அது கர்த்தருடைய ஆலயத்தில் வருவதில்லை. திராட்சரசம் பானபலியை வார்ப்பதும் இல்லை. கர்த்தர் நிறுத்தி வச்சிருக்கிறாரு. ஆனால் ஒரு குரூப் என்ன பண்ணுது? எடுக்கிறான். கர்த்தர் சொல்றாரு, நான் நிறுத்திருக்கிறேன், நீ என்ன பண்ற? எடுக்கிற உனக்கு அது எப்படி இருக்கும் தெரியுமா? வசனம் சொல்லுது, துக்கம் கொண்டாடுகிறவரின் அப்பத்தை போல இருக்கும், அதை புசிக்கிற யாவரும். கம்யூனா கர்த்தர் நிறுத்தி வச்சிருந்தாரு. சில சபைகளுக்கு எடுக்க ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு, அது வேற. கம்யூனாலே கூடி வந்து எடுக்கிறதுக்கு பேர் தான் என்னது? கம்யூனியன். ஆன்லைனில் கம்யூனியன். எப்படி? கர்த்தர் சொல்றாரு, நீ மனம் திரும்பு, நான் உனக்கு திருப்பி என்ன செய்கிறேன்? இது என்ன கூட்டம்? என்ன இவெல்லாம் யார்? இவன் ஆன்லைனில் கம்யூனியன் கொடுத்து உங்கள் வீட்டில் நீங்களே புட்டுக்கோங்க, எங்கள் வீட்டில் நாங்கள் புட்டுக்கிறோம், நீங்கள் வாயில் போட்டுக்கோங்க, நாங்களும் வாயில் போட்டு. இது எப்படி கம்யூனியன் ஆகும்? இன்னொரு குரூப் இருக்கு. அவன் யார் தெரியுமா? உன் வீட்டுக்கு கம்யூனியனை கொரியரில் அனுப்பியிருக்கேன். கம்யூனியன் எதில் வந்துச்சு? கொரியரில் வந்துச்சு. எவ்வளவு கம்யூனியனை கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளவு கேவலம். ஒரு சின்ன டப்பாவில் திராட்சை ரசமும் அதுக்கு மேலே அப்பத்தையும் வச்சு ரெண்டையும் ரேப்பர் பண்ணி கொரியரில் அனுப்புகிறான். இஸ்ரவேல் ஜனங்களை விட இவன் எந்த விதத்தில் நல்லவன்? பேர் தான் இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட சபை. அவன் சொன்னான், நான் தேசத்துக்குள்ளே போக மாட்டேன்னு சொன்னான். ராட்சசங்க இருக்கிறாங்கன்னு. இவர் சொன்னார், நீ ஏன் இவ்வளோ அவிசுவாசமாக பேசுன? சரி நீ போகாத, உள்ள 40 வருஷம் சுற்றி வான்னாரு. உடனே 40 வருஷமா? ஐயோ அதெல்லாம் முடியாது, நான் போகிறேன்னா. இவர் சொன்னார், நீ ஒழுங்காகு, நான் உனக்கு கம்யூனியன் எடுக்க வைக்கிறேன்னு சர்ச்சை மூடினா. இவன் தான் சொன்னான், இன்னும் 1 மாதத்துக்குள் ஆலயம் திறந்து விடும், 15 நாளில் ஆலயம் திறந்துடும், கவலைப்படாதீங்க, நம்ம அடுத்த மாதம் 1ஆம் தேதி கம்யூனியன் எடுப்போம் அப்படின்னாங்க. போகிற போக்க பார்த்தா 6 மாதம் ஆச்சு. இவனுக்கே பயம் வந்துருச்சு. இதுதான் இஸ்ரவேல் ஜனங்கள் போக வேணான்னு சொன்னப்போ போகிறது. உடனே இவன் கம்யூனியன் எப்படி எடுக்கலாம்? கொரியரில் அனுப்பி விட்றோம், ஆன்லைனில். அடிச்சார் பாருங்க அடி. அவனுக்கு எப்படி இருந்துச்சான் தெரியுமா? சுத்து விட்டது. அவர்கள் வழி அவர்களுக்கு மனமடிவாக இருந்தது. அதான் இப்போ சுத்த விட்டுருக்கிறார். கர்த்தர் நிறுத்த சொன்னால் நிறுத்தணும். அவர் இரக்கம் பாராட்டை திருப்பி எடுக்க வைப்பார். குறுக்கு வழி ஆன்லைனில் கம்யூனியன் கொடுத்துட்டு, ஏன் இவனுக்கு என்ன அவ்வளோ கம்யூனியன் மேலே பாசம்ன்றீங்களா? ஒன்றும் கிடையாது. ஆன்லைனில் கம்யூனியனை கொடுத்துட்டு கீழே பேங்க் அக்கௌண்ட்டை போட்டுருவான். நான் உனக்கு கம்யூனியன் கொடுத்துட்டேன், தசமா காணிக்கை அனுப்பிடுன்னு அர்த்தம். எல்லா அக்கிரமமும் நடந்துச்சு. கர்த்தர் பார்த்துக்கிட்டே தான் இருந்தார். எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணார். ஒரு நாள் இதே தான் திடீர்னு சடுதியாய் ஒரு நாள் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டார். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. கர்த்தர் நம்மேல் இரக்கமுள்ள தேவன் தான், கிருபையின் தேவன் தான். அதே தேவனுக்கு இன்னொரு பக்கம் இருக்கு. அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. அவர் வாயில் கிருபை பொருந்தின வார்த்தைகள் வரும். அதே தேவனுடைய வார்த்தையில் எப்படி இருக்கும்? முகதாட்சண்யம் பார்க்காம சத்தியத்தை சத்தியமாக பேசி இருபுறம் கருக்குள்ள பட்டயமோ அவர் வாய்க்குள்ளதான் இருக்குது. ஒரு பக்கம் கிருபை பொருந்தினவராரும் பேசுவார், இன்னொரு பக்கம் முகதாட்சண்யமே இல்லாமல் வெட்டுற மாதிரி பேசுவார். ரெண்டும் கர்த்தரிடத்தில் உண்டு. நீங்கள் இன்னும் கர்த்தரை ரொம்ப, ஏன்னா உங்களுக்கு சின்ன வயசுலேருந்து நமக்கு ஒரு ஃபோட்டோவை காட்டி பழக்கப்படுத்திட்டான்.
என்னென்னா இயேசுநாதர் அப்படி தலையை சாய்ச்சி கையை அப்படி ஓரமாக வச்சுக்கிட்டு ரொம்ப சாஃப்டாக கண்ணில் அப்படியே ஐயோ பாவண்டா என்னை ஏன்டா இப்படி அடிக்கிறீங்கன்ற மாதிரி, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த தேவன் பிதா சொன்னார்னா அடியும் வாங்குவார், பிதா சொன்னார்னா சாட்டையை உருட்டி திருப்பி அடித்தார்னா ₹1 வாங்க முடியாது. தேவாலயத்துக்குள்ள ₹1 அவருக்கு முன்னாடி நிற்கவே முடியாது. அவர் ஒருத்தர் தான் சூப்பர் ஹீரோ. சினிமாலெல்லாம் அடிக்கிறானே ஒரு ஆள் 10 பேரை, அதெல்லாம் சும்மா கதை நடிகை ஏமாத்துறான். இவர் ஒருத்தர் தான் நெஜ ஹீரோ. எருசலேமுக்குள்ளே இறங்கி அடித்தார் பாருங்க, ₹1 அது கிட்ட வந்தானா வர முடியாது. டோட்டல் பைபிள்லையே இயேசு கிறிஸ்துவனுடைய கோபம் தான் இருக்கிறதுலே ஆபத்தானது. பழைய ஏற்பாடாக இருக்கட்டும் புதிய ஏற்பாடாக இருக்கட்டும், சங்கீதம் 2 வாசிச்சு பாருங்க. குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியில நீங்கள் அழியாமலும் இருக்கும்படிக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானுடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். இயேசுநாதர் வெறும் சாஃப்டாக மட்டும் நினச்சிக்கிட்டு இஷ்டத்துக்கு சபைக்குள்ளே ஆடுறது, இஷ்டத்துக்கு சபையை நடத்துறது, சபையை நிர்விசாரமாக பார்க்குறது, அசதியாக ஊழியம் பண்ணுறது, சபைக்கு ரொம்ப ரொம்ப சபைக்குள்ளே உட்காந்துக்கிட்டு என்ன செஞ்சாலும் கர்த்தர் கவனிக்காமல் இருக்கிறார் நினச்சிக்கிட்டு இருக்கிறது. ஒரு நாள் வரும் கணக்கு தீர்த்தடிப்பார். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். 6 மாதம் சபையை கர்த்தர் மூடி போட்டார். இது முதல் தடவை மார்ச் மாதம் பேசும்போது இதை சொன்னவொடனே நிறைய பேருக்கு கோவம் வந்துருச்சு. ஆனால் உண்மை என்ன தெரியுமா, கர்த்தர் இந்த தடவை கட்டடத்தை தான் மூடி இருக்கிறாரு, உள்ளே கை வைக்கல யாரையும். கர்த்தர் காசுக்காரனுக்கிட்டையும் அந்த இதையும் புறாவையும் தான் அடித்து விட்டார். ஆளுங்களை என்ன செய்யலை, அடிக்கலை. அடுத்த ட்ரிப்பு வரும். ஒருவேளை இதே அக்கிரமம் சபைக்குள்ளே தொடர்ந்து நடக்குமானால் இந்த தடவை கர்த்தர் சபை மேலே கை வைக்க மாட்டார், உள்ளே இருக்கிறவனுக்கு தான் வாதை வரும். வெளியே ஆண்டவர் தண்ணியை ரத்தமாக மாற்றிக்கிட்டு இருந்தார், இருள் வந்துச்சு, என்ன தவளை வந்துச்சு, எல்லாம் வந்துச்சு. கர்த்தர் வீட்டுக்குள்ளே கை வைக்கல. கடைசியாக கர்த்தர் என்ன பண்ணார் தெரியுமா, தலைப்பிள்ளையை தொட்டார், வீட்டுக்குள்ளே கை வச்சார். அது வரைக்கும் எல்லாம் வெளியே தான் நடந்துட்டு இருந்துச்சு. கடைசியாக கர்த்தர் உள்ளே கை வச்சார். அந்த தேவன் தான் இன்னும் இருக்கிறார். இப்போ சுற்றி கட்டடத்தை மூடி தான் போட்டார். இன்னும் சபை மனம் திரும்பலை, கர்த்தருக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாக இல்லைன்னா கட்டடத்தை விட்டுருவார், அடுத்த லெவலுக்கு உள்ளே வருவார். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளணும். இது கிருபையின் காலம், அதனால் கர்த்தர் சும்மா இருப்பார்னு அர்த்தம் இல்லை. நிறைய பேருக்கு என்னென்ன தெரியுமா, இது கிருபையின் காலம், என்ன பண்ணாலும் கர்த்தர் பொறுமையாக போவார். அப்படிலாம் போக மாட்டார், சொல்லிக்கிட்டே இருப்பார். ஒரு நாள் வரும் அவர் சொல்கிறத நிறுத்திட்டு ஆக்ஷனில் இறங்குவார். கர்த்தர் ஆக்ஷனில் இறங்கினார்னு வச்சுக்கோங்க, நம்மளால் தாங்க முடியாது. அல்லேலூயா. 9ஆம் அதிகாரம் 4-5 வசனம், ஓசியாவின் புஸ்தகம். நம் கண்களுக்கு முன்பாக நிறைவேறியது, நிறைவேறி முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அதை தான் கிராஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அநேகருடைய கர்த்தருடைய கிருபை, அநேகருடைய ஜெபம், அநேகருடைய விருப்பம், கண்ணீர். எத்தனையோ விசுவாசி இந்த சபை திறக்கணும்னு கண்ணீர் விட்டு அழுதுச்சு. எத்தனையோ ஊழியக்காரன் கண்ணீர் விட்டு அழுதாங்க. எத்தனை நாளைக்கு ஆண்டவர் நாங்கள் இப்படி இருப்போம், எத்தனை நாளைக்கு இப்படி இருப்போம். கர்த்தர் அவருடைய மனது வேண்டுதலை கேட்டு கர்த்தர், நான் உங்களுக்கு சொல்கிறேன், கர்நாடகா மாநிலத்தில் கூட திறக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கல, நம்ம மாநிலத்தில் கர்த்தர் திறப்பதற்கு அனுமதி கொடுத்தார். பக்கத்தில் கர்நாடகாவுக்கு அந்த சான்ஸ் கிடைக்கல. அமெரிக்கா கனடாவுக்கெல்லாம் 2021 தான் திறக்கிறதுக்கே வாய்ப்பு கிடச்சிச்சு. பல நாடுகளில் 2022 தான் வாய்ப்பு கிடச்சிச்சு. 2021 மார்ச் ஏப்ரல் வரைக்கும் பல நாட்டில் சர்ச் ஓப்பன் கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் 2020 செப்டம்பர் 1ஆம் தேதியே திறக்கிறதுக்கு கர்த்தர் பர்மிஷன் கொடுத்தார். அல்லேலூயா. நாம் நீதிமான்கள் என்பதெல்லாம் கிடையாது இங்கே. அது ஏதோ ஒரு நிழல் நம்மளை காப்பாற்றிக்கிட்டே இருக்கு. அது நம்மேல் வச்ச கிருபை, சிலருடைய கண்ணீருடைய ஜெபம், அது அந்த ஓப்பன் டோரை நம்ம கையில் கொடுத்துச்சு. அல்லேலூயா. இதை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. அன்னைக்கு திறந்தது இன்னைய வரைக்கும் இன்னும் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்குது, அப்படியே போயிட்டே இருக்குது. இன்னும் பல நாடுகளில் இன்னும் கொரோனா என்ன செஞ்சுக்கிட்டு தான் இருக்குதாம்மா, இன்னும் இருக்காமா, பயங்கரமாக இருக்கான், மோசமாக இருக்கான். ஏதோ கர்த்தர் நம்மளை காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. இப்போது 9ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள் நிறைவேறுகிற அதே காலகட்டத்தில் சில தீர்க்க தரிசனமான காரியங்களும் பூமியில் நிறைவேறிடுச்சு. அந்த ஓசியா புஸ்தகத்தில் கர்த்தர் சொன்னபடியே தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறிச்சு. என்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சு வாசிங்க. ஓசியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. 12:1 வாசிங்க. வீட்டையும் வர்த்திக்க பண்ணி அசீரியரோட உடன்படிக்கை பண்ணுகிறான். எகிப்துக்கு எண்ணெய் கொண்டு போகப்படுகிறது. இந்த வசனம் 12:1
ஓசியா 12:1 இந்த 2021 இந்த தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் நிறைவேறுச்சு. என்னென்ன காரியங்கள் நடைபெற்றது கவனிங்கள். 12:1 சொல்லுகிறது, எப்ராயிம் காற்றை மேய்ந்து கொண்டற்காற்றை பின்தொடர்கிறான். காற்றை மேய்ந்துனா என்ன? காற்றை மேய்தல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சாதாரணமாக நமக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். நம்மளை இப்போது 23ஆம் சங்கீதம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். வசனம் என்ன சொல்லுது? கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டையில் நடத்துகிறார். அதோடைய அர்த்தம் என்னென்னா, கர்த்தர் என்னை சர்வைவல், என்னை காப்பாற்றுறாரு, தேவையான வார்த்தைகளை கொடுக்குறாரு. ஸ்பிரிச்சுவலாக சொல்லணும்னா நல்ல பசுமையான வார்த்தைகள் நமக்கு நடத்துக்கிறாரு. அதே நேரத்தில் உலக பிரகாரமாக சொல்லணும்னா எனக்கு தேவையான ஆகாரத்தை கொடுத்து எனக்கு தண்ணீரை கொடுத்து கர்த்தர் போஷிக்கிறார். இதான் கர்த்தர் நமக்கு போஷித்தல். ஆனால் இந்த வசனம் என்ன சொல்லுது? எப்ராயிம் காற்றை மேய்ந்து. அப்போ காற்று என்பது போஷித்தல் என்றால், கடைசி காலத்தில் காற்று போஷித்தலுக்கு, சர்வைவலுக்கு, நம் தேவைக்கு காற்றை மேய்கிற காலம் ஒன்று, காற்றை சாப்பிட்ற காலம் ஒன்று வரும், அல்லது காத்தால் சாப்பிடுகிற காலம் ஒன்று வரும். இப்போ எது நம்பர் 1 பிஸ்னஸ் நீங்கள் நினைக்கிறீங்க உலகத்தில்? நம்பர் 1 பிஸ்னஸ் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, காற்று தான் நம்பர் 1 பிஸ்னஸ். ஒருவேளை காத்தா எங்களுக்கு தெரியாத காற்றெல்லாம் பிஸ்னஸாக ஏதோ டப்பாவில் போட்டு விற்கிறாங்களான்னா அதுவும் இருக்குது. ஆக்சிஜன் ஒன்று இருக்குது இல்லை, சுவாசம். பல இடங்களில் அந்த நாட்டில் காற்று கெட்டு போச்சு. ஸோ அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் சுத்தமான காற்றுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ நம்ம எப்படி சுத்தமான தண்ணிக்கு பாட்டிலில் தண்ணி எடுத்துன்னு போகிறோம், அதே மாதிரி சுத்தமான காற்றுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, பாட்டிலில் காற்று வாங்கி வச்சுருக்கிறாங்க. சுத்தமான காற்று 1 லிட்டர் கேன் என்னமோ 600 ரூபாய் இந்தியா பணத்துக்கு வாங்கி வச்சுருக்கிறாங்க. அதை தேவையான இடத்துக்கு போகும்போது கொஞ்சம் மூச்சு ஏதாவது குறையும் போது அவங்க அடிச்சுக்கிறாங்க. கையில் ஒரு வாட்ச் இருக்குது, அது ஆக்சிஜன் லெவல் குறையிறத காட்டும், சேச்சுரேஷன் லெவல்னு சொல்லுவாங்க. இப்போ நமக்கு ஒரு 72லேருந்து 80-90 வரைக்கும் இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு கீழே போகும்போது காட்டும், ஓ குறைவாக இருக்குது. உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை எடுத்து புதுசுன்னு அடிச்சுப்பாங்க. இருக்குது, இப்போ இருக்குது. ஆனால் இது வசனம் இது இல்லை. காற்றை மேய்ந்து அப்படின்னா என்னென்னா, இன்றைக்கி உலகத்தில் இருக்கக்கூடியதான முக்காவாசி மக்களுடைய வாழ்க்கையை இணைக்கிறது எதுனா காற்று. இப்போ நீங்கள் யூஸ் பண்ணக்கூடியதான செல்ஃபோன், நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய டிவி, எஃப்எம்மு, அப்புறம் ஆன்லைன், நீங்கள் எதெல்லாம் ஆன்லைன்னு சொல்கிறீங்க, எதெல்லாம் மெயில் அனுப்புகிறீங்க, வாட்ஸ்அப் அனுப்புகிறீங்க, ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, அப்புறம் பறக்கிற விமானம், மிதக்கிற கப்பல், அத்தனையும் எதெல்லாம் இந்த கம்ப்யூட்டர், இன்டர்நெட், வைஃபை, இதை நான் செயற்கைக்கோளை நம்பி இருக்குதோ அத்தனையும் காற்று. இப்போ நீங்கள் வாட்ஸ்அப் அனுப்புகிறீங்க இல்லையா, நீங்கள் அனுப்புறது இன்னொருத்தருக்கு போய் ரீச் ஆகுது. அப்படி எப்படி ரீச் ஆகுது? என்ன பேசிஸில் ரீச் ஆகுது? யோசிச்சு பாருங்கள். நீங்கள் அனுப்புறது இன்னொருத்தருடைய பேசிஸில் ரீச் ஆகுது. உங்கள் ஃபோனுக்கும் அவர் ஃபோனுக்கும் என்ன கிடையாது, எந்த தொடர்பும் கிடையாது, ஒயர் கனெக்ஷனும் கிடையாது. அந்த காலத்துலலாம் ஃபோன் யூஸ் பண்ணால் நம்ம வீட்டில் ஒரு ஃபோன் இருக்கும், அது ஒயர் போய் என்ன செய்யும், ஒரு இடத்துல கனெக்ட் ஆகிருக்கும். அங்கேருந்து ஒயர் வெளியே இருக்கிற கம்பத்தில் கனெக்ட் ஆகிருக்கும். அந்த கம்பத்தில் இருக்கிற ஒயரு அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு பெரிய சின்ன பூத்து மாதிரி இருக்கும், அதில் கனெக்ட் ஆகிருக்கும். அதுலேருந்து அடிவழியாக ஒயரு எங்கே போகும், ஒவ்வொரு இடத்துக்கு சென்டருக்கு போகும். இந்த மாதிரி உலகம் முழுக்க கனெக்ட் பண்ணப்பட்டிருந்துச்சு. அதுக்கு பேர் கம்பி உள்ள தந்தி முறை. இப்போ நாம் யூஸ் பண்ணுறது எல்லாமே கம்பி இல்லா தந்தி முறை, ஒயர்லெஸ், கார்ட்லெஸ், ப்ளூடூத். நம்ம சொல்கிறோமே, எதுக்கும் என்ன கிடையாது, தொடர்பு கிடையாது. அப்போ இது எல்லாத்தையும் எது இணைக்குதுன்னு சொன்னால் இந்த காற்றுல தான் ட்ராவல் ஆகுது. அத்தனையும் எது பேஸில் இருக்குது, காற்றுல. நீங்கள் அனுப்புகிற வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், மெசேஜஸாக இருக்கட்டும், நீங்கள் அனுப்புகிற வீடியோ, நீங்கள் அனுப்புறது. இப்போ பாருங்கள், நம்மளே என்ன பண்ணுறோம் தெரியுமா, எல்லாத்தையும் கூகுளில் வீடியோஸே அனுப்பி விட்டுறோம். எடிட்டிங்காக இருக்கட்டும், எதுக்காக இருக்கட்டும், எல்லாத்தையும் அனுப்பி விட்டுறோம். இப்போ நம்மளே என்ன சொல்கிறோம், டாக்குமெண்ட்டு சார், லைசன்ஸு சார் வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்ருங்க, எல்லா டாக்குமெண்ட்டு சார் அப்படியே ஒரு மெயிலில் அனுப்பி விட்ருங்க, இமிடியேட்டாக உடனே வந்துடுது. இதுதான் காற்று. இன்றைக்கி காற்றை பேஸ் பண்ணித்தான் எல்லாமே இருக்குது. இப்போ காற்றை நிறுத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, உலகம் 80% ஸ்தம்பிச்சு போயிடும். ஏன்னா பறக்கிற விமானம் முழுக்க ரேடார் காற்றை நம்பி இருக்கு. ஏன் விமானம் பறக்கிறதே காற்றை கிழிச்சிக்கிட்டு தான் பறக்குது, காற்று இல்லாட்டி பறக்காது. அடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுற ஆன்லைன், இப்போ ஸ்கூல்லேருந்து ஒர்க்கிலேருந்து எல்லாமே என்னவா மாறிடுச்சு, ஆன்லைன். உங்களுக்கு ஏடிஎம் மிஷின், பணம் எடுக்கிறீங்களே கார்டு போட்டு, அத்தனை ஏடிஎம் மிஷினும் சேட்டலைட்டில் கனெக்ட் ஆகிருக்குது. உலகத்தில் இருக்கிற எல்லா பேங்க்கோடையும் கனெக்ட் ஆகிருக்கு. இது அத்தனையும் ஒரு இடத்துல சென்டர் பாயிண்டில் கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ திடீர்னு காற்று பாதிக்கப்பட்டால் பாதிக்கப்படும், பைபிள் சொன்னபடி பாதிக்கப்படும்.
7ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 1 முதல் 4 வசனத்தை வாசிக்கும் போது வசனம் சொல்லுது, பூமியின் மேலாவது சமுத்திரத்தின் மேலாவது ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடையாதபடிக்கு பூமியின் 4 காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன். அப்படித்தானே இருக்குது, மொத்த காற்றையும் பிடிச்சிருக்கான். அப்படி என்ன அர்த்தம்னா, இந்த காற்று இங்கிருந்து இங்கே போகும்போது தான் நீங்கள் அனுப்புறதான மெசேஜ் இங்கிருந்து இங்கே போகும். இந்த காற்றுலேயே ட்ராவல் ஆகி போகும். காற்றே எங்கேயும் ட்ராவல் ஆகலை, எல்லா காற்றும் நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்க, இங்கே இருக்கிற மெசேஜ் என்ன செய்யாது, இந்த இடத்துக்கு போகாது. காற்று ட்ராவல் பேஸில் தான் அது போயிட்டே இருக்குது. இப்போ நமக்கு காற்றை மேய்ந்து அப்படிங்கிறது 100%. 2500 வருஷத்துக்கு முன்னாடி பைபிளில் இருக்குது. இது கடைசி காலத்தில் எப்ராயிம் எதை மேய்வானா, காற்றை மேய்ந்து. நீ காற்றை நம்பி தான் பிஸ்னஸ். நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு சின்ன ஆலோசனை சொல்ல விரும்புகிறேன். இந்த யூஸ் பண்ணுங்கள் செல்ஃபோன், வேறு வழி இல்லை. இப்போ செல்ஃபோன் ஒன்று ஒரு காலகட்டத்தில் அது இல்லாமல் இருக்க முடியாதுங்கிற இடத்துக்கு நாம் வந்துட்டோம் இல்லையா. ஒரு காலத்தில் வந்து சைக்கிள் வச்சுருக்கிறவங்க பணக்காரங்க இல்லையா, சைக்கிள் வச்சுருக்கிறவங்க பணக்காரங்க. நான் சொல்கிறது 1974 78 அந்த காலகட்டத்தில் அவங்க சைக்கிள்லாம் வச்சுருக்காங்க. நம்ம அத்தனை பேரும் நடந்து தான் போவோம், ஸ்கூல் போனாலும் எங்கே போனாலும் நடந்து தான் போவோம். இந்த 80களில் 2 வீலர் வச்சுருக்கிறவங்க சாதாரணம், கார் வச்சுருக்கிறவங்க பணக்காரங்க. சைக்கிள் வச்சுருக்கிறவன் நார்மல், 2 வீலர் வச்சுருக்கிறவன் பணக்காரன், கார் வச்சுருக்கிறவன் கோடீஸ்வரன். அப்படி இருந்துச்சு. இப்போது சைக்கிள் வச்சுருந்தா ஏழை. பாவங்க, அவர் சைக்கிள் தான் வச்சுருக்கிறாரு, அவருக்கு ஒரு நல்ல 2 வீலர் கூட இல்லைங்க. 2 வீலர் வச்சுருந்தா நார்மல், கார் வச்சுருந்தா பணக்காரர். ஓகே, கார்லாம் வச்சுருக்காரு. இனி போக போக காருங்கிறது நார்மல் ஆகிடும். கார்லையே ஆடி வச்சுருந்தாரு, பென்ஸ் வச்சுருந்தாரு, BMW வச்சுருந்தாருன்னா அவர் கோடீஸ்வரர். அப்படி ஆகிடும். அப்போ நமக்கு இது எல்லா காலகட்டத்திலும் என்ன செய்யும், ஒரு லக்ஸுரியாக வந்து அத்தியாவசிய தேவையாக மாறிடும். அதே மாதிரி தான் செல்ஃபோன். ஒரு காலத்தில் செல்ஃபோன் என்பது லக்ஸுரி. அவர் செல்ஃபோன் வச்சுருக்கிறாருன்னு பொண்ணு கொடுத்தவங்களாம் இருக்கிறாங்க. மாப்பிள்ளை செல்ஃபோன்லாம் வச்சுருக்கிறாரு, நல்ல வசதியான குடும்பம் தான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க. ஏன்னா அப்போது ஒரு கால் பேசணுன்னா 18 ரூபா ஒரு கால் பேசுகிறதுக்கு. மிஸ்டு கால்லேயே அந்த காலத்தில் மிஸ்டு கால்லேயே வாழ்ந்தவங்களாம் இருக்கிறாங்க. மிஸ்டு காலை பார்த்துட்டு போய் பப்ளிக் பூத்தில் 1 ரூபா போட்டு பேசினவங்களாம் இருக்கிறாங்க. ஞாபகம் இருக்குமான்னு தெரில. கால் வந்தோடனே மிஸ்டு காலை பார்த்துட்டு அந்த நம்பருக்கு நான் பேசியிருக்கேன், அதனால சொல்கிறேன். காலை அட்டன் பண்ணவே மாட்டேன். அட்டன் பண்ணால் 9 ரூபா, திருப்பி பேசினா 18 ரூபா. ஆனால் கையில் என்ன இருக்கும், ஃபோன் இருக்கும், பார்க்குறதுக்கு பந்தாவாக இருக்கும். நம்மளாலும் இப்போ நம்ம நிலைமையை பாதி பேர் இப்போ அப்படித்தான். காரில் போய் இறங்குறான், பெட்ரோலுக்கு காசு இருக்காது. போய் இறங்கினோம்னா பெட்ரோல் காசு இருக்காது. ஆனால் பார்க்குறதுக்கு அவர் காரில் வந்து இறங்குவார். 6 பேர் சாப்பிட்டு 500 ரூபா எழுதிட்டு போகிறாரு. அவர் நிலைமை ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குது. நம்ம தான் நினச்சிக்கிறோம் அவர் காரில் வராரு அப்படின்னு சொல்லி. அப்போது இந்த செல்ஃபோனை தயவு செய்து இப்போ மஸ்ட் ஆயிடுச்சு. ஒரு காலத்தில் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லுவோம், செல்ஃபோன் வேணாம் விட்டுருங்க, கூடுமான வரைக்கும் யூஸ் பண்ணாதீங்கன்னு. இப்போ நம்ம அப்படி சொல்ல முடியல. பசங்களுக்கு நம்மளே செல்ஃபோன் எடுத்து கையில் கொடுக்குறோம். ஆன்லைன் கிளாஸில் நம்மளே கொடுக்குறோம், நம்மளே கேட்குறோம், டே கிளாஸ் தொடங்கிருச்சா, என்ன ஆயிடுச்சு அப்படின்னு. இப்போ ஒரு காலத்தில் செல்ஃபோன் எடுக்காதரான்னு சொன்னோம், இப்போ நம்மளே கொடுக்க ஆரம்பிச்சு. அவங்ககிட்ட வாங்க முடியல. ஏதாவது கேட்டால் அவன் சொல்கிறான், என்னடா செல்ஃபோன் பார்க்குற, இல்லை டீச்சர் பாடம் அனுப்புகிறாங்க. என்னடா செல்ஃபோன், அவன் கேம் தான் விளையாடுறான். என்னடா கேம் விளையாடுறியா, இல்லை டீச்சர் எனக்கு வாட்ஸ்அப்பில் ஹோம்ஒர்க் அனுப்புகிறேன்ருக்காங்க, அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். நம்ம ஃபோனில் 1 ரூபா போட்டு பேசின காலத்தில் பேசினா அப்பா அம்மா திட்டுவாங்க. இப்போ நைட்டு 11 மணிக்கு 7வது படிக்கிற பையனுக்கு ஃபோன் வருது, ஹலோ நாளைக்கு காலையா மீட் பண்ணுவோம் அவன் சொல்கிறான். இப்போ அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு செல்ஃபோன். ஆனால் அதை எப்படி யூஸ் பண்ணுறீங்கன்றது தான் முக்கியம். தயவு செய்து தேவைக்கு மட்டும் என்ன செய்யுங்க, யூஸ் பண்ணுங்கள். சில ஆட்கள் தேவையில்லாமல் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறான் உட்காந்து. தேவையில்லாத வெப்சைட்டுக்கு போய் விளையாடுறது, தேவையில்லாத வெப்சைட்டை போய் பார்க்குறது, தேவையில்லாத இடத்துல பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறது. யாரோ ஒருத்தர் சொன்னாங்களாம், 10,000 ரூபா கட்டினா உங்களுக்கு இவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி ஆன்லைனில் 10,000 ரூபாயை கட்டிவிட்டான். உடனே அவங்க சொல்லிட்டாங்க, உனக்கு 10 கோடி ரூபாய் சென்னையில் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் வச்சுட்டு ஒருத்தர் நிற்கிறாரு, ஆனால் அதை வெளியே கொண்டு வரதுக்கு இன்னும் 1 லட்ச ரூபா தேவைப்படுது, கொடுத்தா 10 கோடி ரெடின்ட்டான். இவன் 1 லட்சம் கட்டிட்டான். கட்டி முடிச்சோன்னே அவன் சொல்லிட்டான், நீ சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு ஏரியாவில் போய் நில்லு, ஒருத்தர் வருவார்னு. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நிற்கிறான், எவனும் வரல. அப்புறம் போலீஸ்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி 100 பேர் நிற்கிறான். அப்புறம் இது எந்த அக்கௌண்ட்டுக்கு போயிருக்குன்னு பார்த்தா நைஜீரியாவுக்கு போயிருக்கு. 1 லட்ச ரூபா எங்கே போயிருக்கு, நைஜீரியாவில் ஒரு ஏரியாவுக்கு போயிருக்கு. அங்கெல்லாம் நீங்கள் போயிட்டு வரதுக்கே 2 லட்சம் ஆகும்.
ஆசை, பேராசை. செல்ஃபோனில் உட்காந்து எதையாவது நோண்டிக்கிட்டே இருக்கிறது. தேவைக்கு பேசிட்டு வச்சிடுங்க, அதான் உங்களுக்கு நல்லது. அதுவும் பெண் பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், தேவையில்லாமல் அந்த செல்ஃபி எடுத்து அதில் போட்டு விட்றது, கோணல் மணலாக ஃபோட்டோ எடுத்து ஸ்டேட்டஸில் வைக்கிறது. நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க, ஏன் கோணலாக ஃபோட்டோ எடுக்கிறீங்க? அதாவது முந்திலாம் எப்படி இருக்கும்னா, வாய் கொஞ்சம் கோணலாக இருக்கும். ஃபோட்டோகிராஃபர்கிட்ட கேட்பாங்க, சார் இந்த வாய் கொஞ்சம் சரி பண்ண முடியுமா? ஃபோட்டோஷாப் பண்ணும்போது கேட்பாங்க, இந்த வாய் கொஞ்சம் சரி பண்ணலாமான்னு. இப்போ நல்லா இருக்க வாயை கோணலாக தான் இருக்குது. அப்படி எடுத்தால் தான் அதுக்கு பெரிய மரியாதை. எல்லாம் இப்போ இருக்கிற நிலைமை அப்படி சொல்கிறேன். உட்காந்து ஏற்றுறது, இந்த ஃபோட்டோ எங்கெங்கேயோ போகுது. அவன் தலையை மட்டும் எடுத்துட்டு, தலையை மட்டும் வச்சுக்கிட்டு உடம்பை அருவருப்பாக மாற்றி ஏற்றி விட்டுறான். பிள்ளை தப்பு பண்ணலை, நம்ம பண்ணுற தப்பு என்ன, தேவையில்லாதது உட்காந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது. உடனே என்ன சொல்கிறாங்க, எனக்கு ஏன் இப்படி நடக்குது, ஏன் இது கெட்டவர்கள் நிறைந்திருக்கிற உலகம். ஒரு காலத்தில் 11 சீஷன் ஒரு யூதாஸு, இப்போ 11 யூதாஸு ஒரு சீஷன் தான் இருக்கான். உங்களை நீங்கள் தான் பத்திரமா பார்த்துக்கணும். ஆண்டவர் உங்களுக்கு ஞானத்தை கொடுத்துருக்காரு, ஞானத்தை யூஸ் பண்ணுங்க. தப்பு பண்ணிவிட்டு போய் ஆண்டவர்கிட்ட என்ன ஆண்டவர் காப்பாற்றுவார், காப்பாற்ற விட மாட்டார். ஆனால் அது வரைக்கும் நீங்கள் படுகிற வேதனை எதுக்கு? தேவையில்லாமல் வேதனையில் போய் மாட்டிக்கொள்கிறீங்க. கேர்ஃபுல்லாக இருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஃபோட்டோ ஷேர் பண்ணும்போது கூட சும்மா தேவைக்கு ஒரு ஃபோட்டோ ஏதோ ஒன்று கேட்குறாங்க. ஒரு நாளைக்கு 100 ஃபோட்டோ எடுக்குது. ஏன் தான் எடுக்குமோ, தூங்கி ஏஞ்ச உடனே எடுக்குது, பல்லு விளக்காமல் எடுத்து போடுது. நான் எழுந்திரிச்சிட்டேன். நீ எழுந்திரிச்சது உலகமாக அதிசயம் பாரு, அது எல்லாருக்கும் தெரியணும், இந்த அம்மா எழுந்திரிச்சது. அவன் போட்டு விடுறான். எனக்கு பெரிய ஆச்சரியம், இந்த ஸ்டேட்டஸ்லாம் வைக்கிறாங்க ஒரு சிலர்லாம், நாங்கள் ஊருக்கு புறப்பட்டு விட்டோம் அப்படின்னு. யாருக்குடா வைக்கிற? இப்போ நீ ஊருக்கு போயிட்டேன்னு இப்போ யாருக்கு தெரியுது? எல்லாருக்கும் தெரியுது. ஒரு திருடனுக்கு தெரியுதா இல்லையா? அவனுக்கு மெசேஜ் கொடுக்குற மாதிரி இல்லை, நான் புறப்பட்டேன், நீ இனிமேல் வந்து எங்கள் வீட்டில் எடுத்துக்கலாம், நான் காலைல 9 மணிக்கு கிளம்பிட்டேன். அதில் வேறு டேட் வேறு போடுறான், நாங்கள் 3 நாள் இருக்க மாட்டோம். ஓகே, ரைட், ஃபைன். கவனிச்சுக்கொள்ளுங்க, செல்ஃபோன் தேவையானதுக்கு மட்டும் என்ன செய்யுங்க, யூஸ் பண்ணுங்கள். நைட்டெல்லாம் 11 மணி வரைக்கும் 12 மணி வரைக்கும். அதை விட கொடுமை, போத்திக்கிட்டு உள்ளே பார்க்குறான். என்னடா பார்ப்பேன்? போத்திக்கிட்டு உள்ளே என்ன பார்ப்பேன்? சில ஊழியக்காரங்க, எனக்கு ஊழியக்காரங்கள மேலேயும் ஆச்சரியமாக இருக்குது. காலையில் மெசேஜ் வருது, இன்று முதல் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். 1:30 மணிக்கு, நைட்டு 1:30 மணிக்கு. நீ என்ன எப்படி இது? சரி, நீங்கள் ஜெபமே பண்ணதாகவே இருக்கட்டுமே, ஜெபம் பண்ணது எதுக்கு 1:30 மணிக்கு ஊருக்கு இருக்கிறவங்களாம் எழுப்பி நீ ஆசீர்வாதமாக இருப்பேங்குது? இது எவ்வளோ கொடுமை இல்லை? 1:30 மணிக்கு எழுப்பி நீ ஆசீர்வாதமாக இருப்பேன்னா அவனுக்கு எவ்வளோ கோவம் வரும்? என்னெல்லாம் யாராவது 1:30 மணிக்கு எழுப்பி நீ ஆசீர்வாதமாக இருப்பேன்னா உள்ளே போட்டு இழுத்துருவேன் நான். நீங்கள் மரியாதைப்பட்டு. நிறைய ஊழியக்காரங்களுடைய ஸ்டேட்டஸ் டைமிங் பாருங்களேன். நான் பொதுவாக பார்ப்பேன், காலைல எழுந்திரிச்சோன்னே இந்த ஏன்னா அந்த செல்ஃபோனை க்ளீன் பண்ணுறதுங்கிறது ஒரு வேலை. காலையில் 50 மெசேஜ் வந்திருக்கோம், படிக்கவே மாட்டோம், பாதிக்கு மேலே எல்லாத்தையும் டெலீட் தான். சரி, எத்தனை மணிக்கு அமுச்சிருக்காங்கன்னு பாருங்கள். நைட்டு 1:30, நைட்டு 2, நைட்டு 3, தூங்கவே மாட்டாங்க போல். அப்புறமா 6 மாதம் கழித்து அவங்ககிட்ட அந்த மெசேஜ் வருது, எனக்கு உடல்நிலை சரியில்லை, எனக்காக ஜெபித்துக்கொள்ளும். உனக்கு அப்படி தான் ஆகும். தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்காட்டி உனக்கு என்ன ஆகும்? உடம்பு அப்படி தான் ஆகும். காற்றை மேய்ந்து கொண்டர் காற்றை பின்தொடர்கிறான். இது அந்த காலம் வந்துருச்சு. 12:1 100% கர்த்தருடைய தீர்க்க தரிசனம் ஓசியா புஸ்தகம் நிறைவேறி விட்டது. அடுத்து தொடர்ந்து வாசிங்க. அவன் நாள்தோறும் பொய்யையும் கேட்டையும் வர்த்திக்க பண்ணி. எவ்வளவு அற்புதமான தீர்க்க தரிசனம் பாருங்க. இந்த காத்து வழியா அவன் என்ன பண்றானா? பொய்யையும் கேட்டையும் வர்த்திக்க பண்ணி. இன்னைக்கு அதான் நடக்குது. இன்னைக்கு வாட்ஸ்அப்லையும் நியூஸ் சேனல்லையும் எல்லாத்துலேயும் பாதிக்கு மேலே என்னது? பொய். வர்றதில் எல்லாம் பாதிக்கு மேலே பொய். இன்னைக்கு ஒருத்தர் இதில் பேசியிருக்கிறார், தயவு செய்து வாட்ஸ்அப்பில் வர்றதை எல்லாத்தையுமே நம்பாதீங்க. வாட்ஸ்அப்பில் நிறைய பொய் வருது. எதுக்கு போட்டிருக்க? ஒரு டாக்டர் போட்டிருக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு? இந்த குடித்தா இது சரியாகும், அது குடித்தா இது சரியாகும், நீங்கள் காலையில் இதை சாப்பிடாதீங்க, மத்தியானம். அவங்க சொல்கிறதில் 80% பொய். அவன் இப்போ டாக்டர் ஆகிட்டான். பாதி பேர் என்ன ஆகிட்டான்? டாக்டர் ஆகிட்டான். அது 10ஆவதுக்கு வேற கீழே என்ன போட்டுறான் தெரியுமா? தமிழனாக இருந்தால் பகிரவும். இப்போ நம்ம பகிராட்டி ஆந்திராக்காரனாக மாறிடுவோம் போல்.
கீழே வேற போட்டுறான், தமிழனாக இருந்தால் பகிரவும். இல்லைன்னா இன்னொருத்தர் போட்டிருக்காரு, அடுத்தவருடைய நலத்தை விரும்புகிறவனாக இருந்தால் பறக்கவும். இல்லைன்னா நம்ம என்ன அவனை சாவணும்னு நான் நினைக்கிறோம், போட்டு விட்டுறாங்க. இப்படி நிறைய பொய்யும் கேடும் பரவுகிறது. வசனம் சொன்ன வழி காற்றின் வழியாக என்ன ஆக ஆரம்பிச்சிச்சு? பொய்யும் கேடும் பகர. அடுத்து வாசிங்க பாப்போம் தொடர்ந்து. அசீரியரோட உடன்படிக்கை பண்ணுகிறான். எவ்வளவு பெரிய தீர்க்க தரிசனம் பாருங்க, அசிரியரோடு கூட உடன்படிக்கை. இப்போ நம்ம காலத்தில் இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிவிட்டது. இங்க பாருங்க, அசிரியரோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறான். இது 2021 ட்ரம்ப் காலத்தில் அசிரியரோடு கூட உடன்படிக்கை முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் பார்க்கறது இது ஒரு பெரிய உடன்படிக்கை. ஏன் அப்படி சொல்கிறோன்னா, ஆபிரகாம் காலத்தில் அமலேக்கியர் உடன்படிக்கை பண்ணாங்க, ஈசாக்கோடு பண்ணாங்க. அப்புறம் யாக்கோபோடு கூட சிரியா தேசத்தில் லாபான் உடன்படிக்கை பண்ணான். அதுக்கு அப்புறம் நடக்கிற விஷயம் இதுதான். அதுக்கப்புறம் இவங்களோட யாருமே என்ன செய்யலை, உடன்படிக்கை பண்ணலை. 1948 இஸ்ரவேல் வந்துச்சு. வந்ததுலேருந்து எதிரி நாடு தான். எப்போ வரைக்கும் தெரியுமா? இது நடக்கிற வரைக்கும் அவங்க எதிரி நாடு தான். அவங்கள ஒத்துக்கவே மாட்டேன்ட்டாங்க. நிறையா இந்த 22 அரபு நாடுகள் இருக்குது. இந்த அரபு நாடுகள் 22லேயும் பாஸ்போர்ட் உண்டு. எல்லா பாஸ்போர்ட்லேயும் முதல் பேஜில் என்ன போட்டிருப்பாங்க தெரியுமா? இந்த பாஸ்போர்ட் இஸ்ரவேல் தேசத்திற்கு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு போட்டிருப்பாங்க. திஸ் பாஸ்போர்ட் இஸ் நாட் வேலிட் ஃபார் இஸ்ரேல். இஸ்ரேல் நாட்டுக்கு மட்டும் இந்த பாஸ்போர்ட் எடுத்துக்கிட்டு நீங்கள் என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. ஒருவேளை அப்படி யாராவது இஸ்ரேலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா அவங்கள நாட்டுக்குள்ளே விட மாட்டாங்க. அந்த அளவுக்கு இஸ்ரேல் மேலே வெறுப்பு. அப்படி இருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அசிரியரோடு கூட என்ன செய்யப்படுகிறது, உடன்படிக்கை பண்ணப்படுகிறது. பண்ணியாச்சு. ஓசியா 12:1 நம்ம கண்களுக்கு முன்பாக நிறைவேறிடுச்சு. நிறைய விஷயங்கள் நீங்கள் நடந்ததே தெரியாமல் இருக்கிறீங்க, இன்னும் நடக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க. நடந்து முடிஞ்சிருச்சு. அரபு நாடுகள் மட்டும் 22 நாடுகள். அந்த 22 நாடுகளில் ஏறக்குறைய 7 நாடு சைன் பண்ணிருச்சு. மிச்சம் இருக்கிற 15 நாடுகள் அவங்களோட கூட சேர தொடங்கிட்டாங்க. பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவுக்கு வழியாக இஸ்ரேலுக்கு ஃப்ளைட் போகக்கூடாது. சவுதி அரேபியாவுக்கு பக்கத்து நாடு தான் இஸ்ரேல். இந்தியாவிலேருந்து ஃப்ளைட் போனால் கூட ஜோர்டானில் போயிட்டு சுற்றிக்கிட்டு தான் போகும். சவுதி அரேபியா மேலே பறந்து இஸ்ரேலுக்குள்ளே போகக்கூடாது. அப்போ எவ்வளோ வெறுப்பாக இருக்கான் பாருங்க. எனக்கு மேலே கூட நீ பறந்து எங்கே போகக்கூடாது, இஸ்ரேலுக்கு போகக்கூடாதுன்னு. இப்போது இஸ்ரேலுக்கு போகிறதுக்கு சவுதி அரேபியா ஏர் ஸ்பேஸை திறந்து கொடுத்துருச்சு. துபாய்க்காரங்க, சவுதி அரேபியா துபாயும் இஸ்ரேலும் பேசிக்கவே மாட்டாங்க. இப்போ இஸ்ரேல்லேருந்து துபாய்க்கு ஆள் போயாச்சு, துபாயிலேருந்து இஸ்ரேலுக்கு ஆள் வந்தாச்சு. இப்போது போன வாரம் உலகக்கோப்பை கால்பந்து நடந்துச்சு உலகம் முழுக்க. கத்தார் இஸ்ரேலுக்கு எதிரான நாடு, அங்கே அலௌடு கிடையாது. இப்போது கத்தாருக்கு இஸ்ரேலுடைய டிவிக்காரங்களாம் போய் பேட்டி எடுத்து ஷூட் பண்ணி எல்லாம் பண்ணாங்க. எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டால், கர்த்தர் சொன்ன அசிரியோடு உடன்படிக்கை 2500 வருஷத்துக்கு முன்னாடி பைபிளில் சொன்னது நம்ம கண்களுக்கு முன்பாக நிறைவேறிடுச்சு. கத்தாரில் இப்போ இஸ்ரேல் டிவிக்காரங்க போய் எல்லாத்தையும் ஷூட் பண்ணாங்க. எல்லாம் கத்தார்லேருந்து இஸ்ரேலுக்கு வராங்க, துபாயிலேருந்து வராங்க, சவுதியிலேருந்து வராங்க. இப்போ துபாய்க்கு தேவையானதான இராணுவ தளவாடங்கள் எல்லாத்தையும் இப்போ இஸ்ரேல் கொடுக்குது. ஆண்டவர் சொன்ன அவர்கள் சுகமாய் கூடியிருக்கிறார்கள். ஆனால் என்னன்னா, இது ஒரு வகையான ஆபத்துக்கு முந்தின ஸ்டேஜ். இந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறுதா, இது நடக்கும்போது இன்னொன்று நடக்கும். அது எங்கே இருக்குது? எசேக்கியேல் 38 இருக்குது. 13வது வசனத்தில் சொல்லுது, அவர்கள் சுகமாய் குடியிருக்கையில் அப்படின்னு இருக்கும். 8:13 இல்லை, 8 வாசிங்க. 8 இல்லைன்னா 9 வாசிங்க. 8:9. பற்பல ஜனங்களில் இருந்து சேர்த்து கொள்ளப்பட்டு வந்தவர்களின் தேசத்தில் கடைசி வருஷங்களிலே வருவாய். நெடுநாள் பாழாய் கிடந்து பிற்பாடு ஜாதிகளில் இருந்து கொண்டு வரப்பட்டவர்கள் எல்லாரும் சுகத்தோட குடியிருக்கும் இஸ்ரவேலின் மலைகளுக்கு சுகத்தோட குடியிருக்கும். இப்பதான் அது நடக்குது. இப்பதான் அவங்க சுகத்தோடு குடியிருக்கிறாங்க. ஏன்னா எல்லாரோடையும் சமாதானம் பண்ணிட்டாங்க. 1948 1972 வரைக்கும் எகிப்தோட சண்டை, 2004 வரைக்கும் இஸ்புல்லாவோடைய சண்டை. இப்போ 2022 எல்லா நாட்டோடையும் ஒப்பந்தம் போட்டுக்கிட்டே வராங்க. சுகத்தோடே குடியிருக்கையில் அந்த வசனம் நம் கண்களுக்கு முன்பாக நிறைவேறுகிறது. அசிரியரோடு கூட அவன் என்ன பண்ணுகிறான்? உடன்படிக்கை பண்ணுகிறான். கர்த்தர் சொன்னபடியே ஓசியா 12:1 உடன்படிக்கை முடிஞ்சிருச்சு. இந்த உடன்படிக்கைக்கு பேர் ஆபிரகாம் அக்கார்டுன்னு பேர். ஆபிரகாமின்
ஒப்பந்தம்னு பேர். எங்கே வச்சுருக்கான் பாருங்க பேர். அவங்க என்ன சொல்கிறான்னா, இஸ்மவேலர்களாகிய, அதாவது அரபியர்களாகிய நாங்களும் இஸ்ரவேலர்களாகிய நீங்களும் ஒரு ஆபிரகாமிலிருந்து வந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை சொல்லிட்டு தான் இந்த சைன் போடுறாங்க. ஸோ அண்ணன் தம்பிங்க நம்ம 2 பேரும்னு சொல்கிறாங்க. ஒப்பந்தம் எங்கே போகுது பாருங்கள், திருப்பி பைபிளுக்கு தான் போகுது, பழைய ஏற்பாட்டுக்கு தான் போகுது. அவங்க பழைய ஏற்பாட்டு இஸ்ரவேல் வேதத்தை ஒத்துக்காதவங்க இவங்க. ஆனால் இன்றைக்கி ஏற்றுக்கொள்ள தொடங்கி விட்டார்கள். பேரே ஆபிரகாமிக் அக்கார்ட். ஆண்டவர் சொன்னபடி துல்லியமாய் 12:1 ஓசியாவின் புஸ்தகம் நிறைவேற தொடங்கிருச்சு. அதிலே இன்னொரு இதெல்லாம் பாருங்கள் 2021 நடந்துச்சு. 2021 இந்த வசனத்தில் உள்ளது எல்லாம் 2021 தான் நடந்துச்சு. அந்த வசனத்தோட இன்னொரு பகுதி இருக்கு, தொடர்ந்து வாசிங்க. 12:1 எகிப்துக்கு எண்ணெய் கொண்டு போகப்படுகிறது. எகிப்துக்கு எண்ணெய் கொண்டு போகப்படுகிறது. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன தெரியுமா? எண்ணெய் அரபு நாடுகள்ல இருந்தால் மற்ற நாடுகளுக்கு போகும். இது ரொம்ப சர்வசாதாரணம். பல நாடுகளில் அவங்களுக்கே கிடைக்கும். ஆனால் உலகத்தில் இருக்க பெரும்பான்மையான நாடுகளுக்கு எண்ணெய் யார் கொண்டு போவாங்கன்னா அரபு நாடு தான் கொண்டு போகும். அவங்க தான் கொண்டு போய் எல்லாருக்கும் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்ககிட்ட அவ்வளோ எண்ணெய் வளம் இருக்குது. ஆனால் 12:1 ஓசியா சொல்லுது, இஸ்ரவேலிலிருந்து எண்ணெய் எங்கே போகுது? எகிப்துக்கு கொண்டு போகப்படுகிறது. இந்த தீர்க்க தரிசனம் எப்போ நடந்துச்சு தெரியுங்களா? இதே 2021 இந்த தீர்க்க தரிசனம் நடந்துச்சு. சொன்னபடியே பிப்ரவரி மாதம் 21 எகிப்துக்கு எண்ணெய் இஸ்ரவேல் கடல்லிருந்து பைப் வழியாக, லேவியதான் மெத்தட்னு பேர், அதுக்கு லேவியதான் ப்ராஜெக்ட்னு பேர். லேவியதான்னா கடல் பாம்பு அப்படின்னு அர்த்தம். பைபிளில் இருக்குது. இங்கே பாருங்க, இவங்க பெரிய பாம்பு மாதிரி ஒரு பைப்பை இவங்களுடைய ஆயில் ப்ராஜெக்ட் போது பாருங்கள், கடலுக்குள்ளே போது பாருங்கள். இது அப்படியே நேராக எகிப்துக்கு போச்சு. எகிப்துக்கு போய் எண்ணெய் எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டு விட்டது. இதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லைங்க. எப்போ வரைக்கும் வாய்ப்பு இல்லை தெரியுமா? நான் சொல்கிறது 3 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் வாய்ப்பு இல்லை. 2018 வரைக்கும் கூட இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஒத்துக்கவே மாட்டாங்க. இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளே ஒருத்தன் போயிட்டானா அவன் என் தேசத்துக்குள்ளே வரக்கூடாதுன்னு அவனை நிறுத்திடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் அப்படியே எல்லாம் தலைகீழ மாறிடுச்சு. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் ஒளிந்து போகாது. இதையும் அவர் தான் சொன்னார், இதையும் அவர் தான் சொன்னார். அவர்கள் உனக்கு விரோதமாக எழும்புவார்கள். சகரியா 12:4 சொல்கிறார், இஸ்ரவேலுக்கு விரோதமாய் கூடிக்கொள்வார்கள், எருசலேமை கிளப்புகிற யாவரும் இது போல் ஆவார்கள். அப்படி தானே இருக்குது 12:4. அதையும் அவர் தான் சொன்னார். அவர்களோடு கூட உடன்படிக்கை பண்ணுவார்கள்னு இதையும் அவர் தான் சொன்னார். 2 காரியமும் நம்ம கண்களுக்கு முன்பாக நடக்குது. எகிப்துக்கு எண்ணெய் போயிடுச்சு. இதான் எகிப்துக்கு எண்ணெய் போன ப்ராஜெக்ட். ஆண்டவர் சொன்னபடி துல்லியமாக தீர்க்க தரிசனம் நம் காலகட்டத்தில் நிறைவேறிடுச்சு. எனக்கு இந்த தீர்க்க தரிசனம் பார்க்கும்போது ஒரு பெரிய சந்தோஷம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில தீர்க்க தரிசனங்கள் நாம் வாழுகிற காலத்தில் நிறைவேறுகிறது, நாம் வாழ்கிற இந்த காலத்தில். அப்போ இந்த காலத்தில் நிறைவேற வேண்டிய தீர்க்க தரிசனத்தை கர்த்தர் 2500 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருப்பாரானால் அந்த காலத்திலேயே நம்மை குறித்தும் கர்த்தர் நினச்சி வச்சுருந்துருப்பார். ஆமென். நம்ம காலகட்டத்துக்கு உரியதுன்னா அப்போ நாம் அவர் நினைப்பில் அன்றைக்கே இருந்திருக்கிறோம்ல. அப்போ நம்ம காலத்தை நம்மை இன்னைக்கு அல்ல, உலக தோற்றம் முதல் ஆண்டவர் நம்மை நினைவு கூர்ந்தான்னு வசனம் சொல்லுகிறது. நீங்களும் நானும் அவ்வளோ விசேஷித்தவர்கள். நம்முடைய இது நம்ம காலத்தில் நிறைவேற தீர்க்க நாம் படிக்கிறது பார்க்கறதுங்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். நிறைய பேருக்கு அப்படி நடக்காது. ஆபிரகாமுக்கு சொன்ன ஆசீர்வாதத்தை ஆபிரகாம் என்ன செய்யலை? பார்க்கல. அவன் சந்ததி தான் பார்த்துச்சு. ஆபிரகாமின் நாட்களை பார்க்க ஆவலாக இருந்தான், இப்போ கண்டு களி கூர்ந்தான். எதை பற்றி சொல்கிறாரு? அவன் சந்ததியை பற்றி பேசுகிறார். ஆனால் நமக்கு நம்ம காலத்தில் சொன்ன தீர்க்கதரிசனத்தை நாம் பார்க்கறதுக்கு கர்த்தர் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறார். நம் கண்களுக்கு முன்பாக ஓசியா 12:1 நிறைவேறி விட்டது. இது வரைக்கும் நடந்த தீர்க்க தரிசனங்கள், இது வரைக்கும் எல்லாமே நடந்தது. இப்போ 1-2 காரியங்கள் இனி நடக்க போகிறது. என்னென்ன காரியங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத மாத்திரம் சொல்லிவிட்டு நான் இன்றைக்கி முதல் நாள் கூட்டத்தை நான் ஜெபம் பண்ணி முடிக்க விரும்புகிறேன். ஓசியாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசி. 10:8. முட்செடிகளும் முட்பூண்டுகளும் அவர்கள் பலிபீடங்களின் மேல் முளைக்கும். பர்வதங்களை பார்த்து எங்களை மூடுங்கள் என்றும் குன்றுகளை பார்த்து எங்கள் மேல் விழுங்கள் என்றும் சொல்லுவார்கள். இது இனிமே நடக்க போற ஒரு விஷயம். இஸ்ரவேல் புத்திரர் குன்றுகளை பார்த்து எங்களை மூடுங்கள் என்றும், பர்வதங்களை பார்த்து எங்களை மூடுங்கள் என்றும், குன்றுகளை பார்த்து எங்கள் மேல் விழுங்கள் என்றும் சொல்லுவார்கள். இதுக்கு மேலே நடக்க போகிற விஷயம். இது எப்படி நடக்க போகுது, எதற்காக இது செய்ய போகிறாங்க, ஏன் இவங்க போய் இங்கே பதுங்கி கொள்ள போகிறாங்கன்றதெல்லாம்
வருகிற 2 நாட்களில், நாளைக்கு அல்லது நாளைக்குள்ள 2 நாட்களில் கர்த்தருக்கு சித்தமானால் நாம் பார்க்க போகிறோம். இது அடுத்து நடக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம். இது நடந்துக்கிட்டே இருக்கும்போது இன்னொரு மிக முக்கியமான விஷயம் நடக்கும்னு ஆண்டவர் சொல்கிறாரு. யோவேல் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. யோவேல் 1:4 வாசிங்க. பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்றது, வெட்டுக்கிளி விட்டதை பச்சை கிளி தின்றது, பச்சை கிளி விட்டதை முசுக்கட்டை பூச்சி தின்றது. நல்லா கவனிங்க. இது நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய வாதை ஒன்று பூமியின் மேல் வரும்னு கர்த்தர் சொல்கிறார். ஆனால் இந்த இடத்துல சொல்லியிருக்கிற பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்றது, வெட்டுக்கிளி விட்டதை பச்சை கிளின்னு இருக்கு இல்லையா, அது பச்சை கிளி இல்லை, இங்கிலீஷில் பேரட்டுன்னு இல்லை, அதுவும் ஒரு லோகாஸ்ட் அப்படின்னு சொல்லி. அதாவது லோகாஸ்ட்னா அது வந்து ஒரு வெட்டுக்கிளியிலேயே நம்ம புழு இந்த மாதிரி விஷயங்கள் பற்றி பேசுகிற ஒரே ஃபேமிலியிலே 4 வகை அதை பற்றி ஆண்டவர் பேசியிருக்கிறார். இங்கிலீஷில் அப்படி தான் இருக்குது. இது எதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலகளாவிய மிகப்பெரிய அளவில் அந்த காலகட்டத்தில் வரக்கூடியதான ஒரு மிகப்பெரிய பச்சை புழு வெட்டுக்கிளி எல்லாம் சேர்ந்து பயிர்கள் அழிக்கிறத பற்றி சொல்லப்பட்டிருக்கு. இதே 2021 இந்த காரியம் அப்படியே நிறைவேறிச்சு. யோவேல் 1:4 முழுக்க இந்த பச்சைக்கிளி இந்த வெட்டுக்கிளி வந்து இதனுடைய ஸ்பெஷாலிட்டி இந்த தடவை என்னென்னா, பொதுவாக இது வந்து ஒரு விதமான வாதை வரும், மத்திய கிழக்கு நாடுகளில் வரும். ஆனால் இந்த தடவை மட்டும் எப்படி வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், கிட்டத்தட்ட ஆப்பிரிக்காவுடைய பகுதியில் ஆரம்பித்து அப்படியே நேராக முழுக்க இந்த மத்திய கிழக்கு பகுதிகள் எல்லாவற்றையும் மூடி அதுவும் நேராக இந்தியாவுக்கு வந்து, இந்தியாவிலையும் அதுதான் பெரிய ஆச்சரியம், இந்தியாவிலையும் கர்நாடகா வரைக்கும் வந்துச்சு. ஒரே ஒரு வெட்டுக்கிளி ஊட்டியில் காணப்பட்டது. இந்த வகையில் தமிழ்நாட்டுக்குள்ளே வரவே இல்லை. ஒன்றே அங்கே இருந்துச்சு, கர்நாடகா வரைக்கும் வந்துச்சு. ஆனால் இந்த வெட்டுக்கிளியில் ஒரு பெரிய விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது இந்த தடவை வந்தது. பொதுவாக வெட்டுக்கிளி ஏதாவது ஒரு இனம்தான் வரும், ஆண் இனம் இல்லைன்னா பெண் இனம் வரும், வந்து சாப்பிட்டுட்டு போயிடும். ஆனால் இந்த தடவை வந்தது எப்படின்னா, ஆணும் பெண்ணுமாக வந்துச்சான். வந்தது மாத்திரமல்ல, இங்கேயே இனப்பெருக்கம் செஞ்சுச்சான், அடுத்த ஜென்ரேஷனை விட்டுட்டு போயிருச்சான். அதில் ஒன்று வேறுலேருந்து சாப்பிட்டுட்டு வந்துச்சான். சொல்கிறாங்க 3 மாதம் இந்த வெட்டுக்கிளி வந்து பாதிப்பு உள்ளாக்குச்சு. இந்த 3 மாதத்தில் அது சாப்பிட்டது கிட்டத்தட்ட 2-3 வருஷத்து சாப்பாடை சாப்பிட்டுட்டு போயிடுச்சு, அழிச்சிட்டே போயிடுச்சு மொத்தத்தையும். மிகப்பெரிய அளவில் உணவு பஞ்சத்துக்கு இது காரணமாக இருக்க போகிறது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இது யோவேல் 1:4 கர்த்தர் சொன்னதனுடைய ஒரு அடையாளம். அது சொன்னபடியே இது நடந்திருக்குது. ஆண்டவர் சொன்ன இன்னொரு காரியமும் நம் இதெல்லாமே ஒரு சேர நம்முடைய காலகட்டத்தில் ஓசியாவிலிருந்து யோவேல் வரைக்கும் வரிசையாக அடுத்து நடந்து கொண்டே வந்தது. இப்போ 2 முக்கியமான காரியத்தை நம்ம பார்த்துட்டு நம்ம ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். எதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1ஆம் அதிகாரம் 6வது வசனம், யோவேல் புஸ்தகம் 1:6 வாசிங்க. எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி என் தேசத்தின் மேல் வருகிறது, அதன் பற்கள் சிங்கத்தின் பற்கள், துஷ்ட சிங்கத்தின் கடவாய் பற்கள் அதற்கு உண்டு. இது யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி என் தேசத்தின் மேல் வருகிறது அப்படின்னா யாரை பற்றி? அதுக்கு ஒரு அடையாளம் இருக்குது, அதன் பற்கள் சிங்கத்தின் பற்கள். யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு, எதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக எழும்பி வரக்கூடியதான ஒரு நாடு, கடைசியாக வரக்கூடியதான ஒரு நாடு, அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அது யாரை பற்றி? வெளிப்படுத்தல் 13:2 வாசிங்க பார்ப்போம். வெளிப்படுத்தல் 13:2 வாசிங்க. மிருகம் சிறுத்தையை போல் இருந்தது, அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாயைப் போலவும் இருந்தன. வலுசர்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது. நல்லா கவனிங்க. நான் கண்ட மிருகம் சிறுத்தையை போல் இருந்தது, அதன் கால்கள் கரடியின் கால்கள், வாய் சிங்கத்தின் வாய். இங்கே என்ன வசனம் சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, அதன் பற்கள் சிங்கத்தின் பற்கள். எது? யோவேல் 1:6. எதை பற்றி இங்கே சொல்லப்பட்டிருக்கு? 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஒரு மிருகம் எழும்பி வருகிறதுன்னு இருக்கு. இங்கே இருக்கு எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி என் தேசத்தின் மேல் வருகிறதுன்னு இருக்கு. மிருகம்னா என்ன? தானியேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 21வது வசனம் சொல்லுது. அவன் 23வது வசனம் அவன் சொன்னது, 4ஆம் மிருகம் பூமியிலே உண்டாகும் 4ஆம் ராஜ்யமாம் அப்படின்னு இருக்குது. தானியேல் 7:23 4ஆம் மிருகம் அவன் சொன்னது, 4ஆம் மிருகம் பூமியிலே உண்டாகும் 4ஆம் ராஜ்யமாம். இதுதான் எழும்பி வரப்போகிறது. என் ஜனத்துக்கு விரோதமாய் ஒரு பலத்த ஜாதி, என்
சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன் அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்தல் 13:1. இது யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா, அடுத்து வரக்கூடியதான மிக முக்கியமான கவர்மெண்ட், யூரோப்பியன் யூனியன் என்று சொல்லக்கூடிய இஸ்ரவேலுக்கு விரோதமாய் வரக்கூடியதான இவர்கள் தான் பலத்த ஜாதி. கிட்டத்தட்ட 29 நாடுகள் இணைஞ்சிருக்கிறாங்க. இந்த 29 நாடுகள் இப்போ நமக்கு ஈஸியாக புரியணும்னா, கடைசியாக வரக்கூடியதான இஸ்ரவேலுக்கு விரோதமாக வரப்போகிறதான ஜாதி, இதுதான் அந்தி கிறிஸ்துவின் சாம்ராஜ்யம். இதுதான் கடைசி இஸ்ரவேலுக்கு விரோதமாக வரப்போகிறது. இது இப்போ எழும்பி வந்துருச்சு, இப்போ ரெடியாக இருக்கு. இன்னும் இஸ்ரவேலுக்கு விரோதமாக வரல. இது கொஞ்சம் கொஞ்சமாக தங்கள் வல்லமையும் அதிகாரத்தையும் பெருக்கிக்கிட்டே இருக்குது. 1943 இவங்க வந்தாங்க. வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகி இன்னைக்கு உலகத்தினுடைய பொருளாதாரம், உலகத்தினுடையதான படைபலம் எல்லாம் இவங்களை நோக்கி போய்கிட்டு இருக்குது. அமெரிக்கா கொஞ்சம் கொஞ்சமாக வீழ்ச்சி அடைஞ்சு அமெரிக்கா ஏழை நாடுகள் பட்டியலுக்கு போயிடுச்சு. 2004 ஊழியத்துக்கு வரும்போது ஆண்டவர் சில அடையாளங்கள் நடக்கும்னு சொன்னார். அதில் ஒன்று, எருசலேம் தலைநகராக மாறிடுச்சு. அதே காலகட்டத்தில் ஆண்டவர் சொன்ன இன்னொரு மிக முக்கியமான அடையாளம், அமெரிக்கா வீழ்ச்சி அடைஞ்சு கீழே வரும் பொருளாதாரத்தில், அதுக்கு பதிலாக ஐரோப்பியன் யூனியன் எழும்பி வரும்னாரு. சொல்லும் போது ஐரோப்பியன் யூனியன் பொருளாதாரத்திலேயே இல்லை. ஏன்னா அவங்க வந்ததே 2001, நாங்கள் ஊழியம் ஆரம்பிக்கும் 2004. அப்போவே இதை பற்றி பேசிட்டோம். அப்போ அமெரிக்கா வந்து உச்சத்தில் இருக்குது, சூப்பர் பவராக. இன்றைக்கி அமெரிக்கா ஏழை நாடுகள் லிஸ்ட்டுக்கு போயிடுச்சு. அமெரிக்கா மீள முடியாத கடனுக்கு போய்விட்டது. அதற்கு பதிலாக யூரோப்பியன் யூனியன் எழும்பி வருகிறது. இதுதான் அடுத்து வரக்கூடியதான சிங்கத்தின் வாய். அதில் இருக்குது, வெளிப்படுத்தல் 13:2 இருக்குது, அதன் வாய் சிங்கத்தின் வாய். இதுதான் கடைசி சாம்ராஜ்யம். ஆனால் இந்த சாம்ராஜ்யத்தில் கடைசி ராஜாவாக தான் யார் வருவா? அந்திகிறிஸ்து வருவான். அவன் வருவதற்கு முன்பதாகத்தான் சபையை மீட்க வருவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது, ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. 1 தெசலோனிக்கேயர் 4:9, 7, 8, 7-8 இருக்குது. கர்த்தர் சொன்னபடியே துல்லியமாக நம் கண்களுக்கு முன்பாக அடுத்த சாம்ராஜ்யம் எழும்பிருச்சு. இந்த ஊழியத்தை கிட்டத்தட்ட 18 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கிறோம். அப்போது இந்த சாம்ராஜ்யம் எழும்பலை. இவங்க அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டார்ட் பண்ணும் போதே கர்த்தர் சொன்னார், இந்த 10 நாடுகள் கூட்டமைப்பு இவங்க தான் கடைசியாக இஸ்ரவேலுக்கு விரோதமாக வருவாங்க. உலகத்தை அழிக்கிற சாம்ராஜ்யம் இது. இந்த சாம்ராஜ்யத்தினுடைய தலைவராக தான் அந்தி கிறிஸ்து வருவான் அப்படின்னு. ஸோ இதை எடுத்து பிரசங்கம் பண்ணிகிட்டு இருந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய ப்ரொஃபஸர், அவங்க வந்து இந்த ரிசர்ச் எல்லாம் பண்ணக்கூடிய, நம்ம ரிசர்ச் எல்லாம் நமக்கு தெரியாது, அவங்க ரிசர்ச் எல்லாம் பண்ணக்கூடியவங்க. அவங்க இந்த ரிசர்ச் பண்ணிவிட்டு என்னை கூப்பிட்டு கேட்டாங்க, பிரதர், அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டாங்க. போனபோது அவங்க சொன்னாங்க, ஏன் பிரதர் நீங்கள் ஏன் இதையே ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, வேறு யாராவது வர வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், வசனத்தோடு கம்பேர் பண்ணி பார்த்தா இது மட்டும்தான் இருக்குது, எனக்கு ஆண்டவர் சொன்னது இப்படி தான். அப்போ அவங்க சொன்னாங்க, நாங்களும் இன்னும் கொஞ்சம் ஆராய்ச்சிலாம் பண்ணுறோம், வேறு சில நாடுகளும் வருவது போல் இருக்குது, நீங்கள் எதுக்கும் அதையும் கொஞ்சம் என்ன செய்யுங்க அப்படின்னு சொல்லி சில நாடுகளை அவர்கள் சொன்னாங்க. அவங்க சொன்ன நாடுகள்லாம் இன்றைக்கி இல்லை. அவங்க சொன்ன நாடுகள்லாம் இல்லை. ஆனால் போக போக இந்த யூரோப்பியன் யூனியன் கொஞ்சம் கொஞ்சமாக வல்லமை பெற்று உலகத்தின் அதிகாரத்தை பெற்று இன்றைக்கி பொருளாதாரத்தில் நம்பர் 1 and 2 என்ற இடத்துக்கு வர தொடங்கிருச்சு. நம்பர் 1 இருந்து அமெரிக்கா கீழே விழத் தொடங்கி விட்டது. இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. ஆண்டவர் சொன்ன கடைசி காலத்தில் எழும்ப வேண்டிய சாம்ராஜ்யம் தயாராக இருக்கிறது. எரேமியா சொன்னார், நேபுகாத் நேச்சார் வரப்போறான்னு. அப்போ நேபுகாத் நேச்சார் இல்லாமல் இல்லை. நேபுகாத் நேச்சார் எங்கே இருந்தார்? பாபிலோனில் இருந்தார். அவன் வருவான்னாரு, சொன்னபடியே அவன் வந்தான். அதே காரியம்தான் இப்போ நடக்க போது. ஐரோப்பியன் யூனியன் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி வரும். இது வேதத்தில் சொன்ன தீர்க்க தரிசனம் துல்லியமாய் நிறைவேறும். இந்த காலகட்டத்தில் மிக முக்கியமாக ஒரு சம்பவம் யோவேல் 1ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் திருப்பி சொல்கிறார், இது நடக்கும்னு சொல்கிறாரு. இப்போ அது நடந்துக்கிட்டே இருக்கு. 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க. யோவேல் 1:15 வாசிங்க. அந்த நாளின் நிமித்தம் ஐயோ, கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது, அது சங்காரம் போல சர்வ வல்லவரிடத்திலிருந்து வருகிறது. அந்த நாளின் நிமித்தம் ஐயோ, கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது, அது சங்காரம் போல சர்வ வல்லவரிடத்திலிருந்து வருகிறது. இது கர்த்தருடைய நாள் அப்படின்னா எதை குறிக்குது? எது கர்த்தருடைய நாள்? நீங்கள் நிறைய பேருக்கு வருகை கர்த்தருடைய நாள் நினைக்கிறாங்க. ஆனால் பைபிளில் கர்த்தருடைய நாள்னு சொல்வது வருகை அல்ல. கர்த்தருடைய நாள் என்று சொல்லுவது பகிரங்க வருகை. பகிரங்க வருகையை பற்றி சொல்லப்படுது. அந்த நாளில் நிமித்தம் ஐயோ, ஏன்னா கர்த்தர் வந்து இறங்க போகிற அந்த நாளில் தான் அர்மேகதான் யுத்தம் தொடங்கும். உலகமே அல்லோகலப்படும். மிகப்பெரிய சங்காரம் உலகம் முழுக்கும் ஏற்பட்டு உலகம் அக்கினிக்கு இரையாக்கப்பட்டு
அதுக்கப்புறம் இதை சுத்திகரித்து இதே பூமியில் தான் ஆண்டவர் ஆயிடவர் அரசாட்சியை தொடங்குவார். நோவா எப்படி ஜலப்பிரளயத்துக்கு பிறகு இந்த பூமியில் வந்து தன் சந்ததியோடு கூட பலுகி பெருகினாரோ அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவும் 1000 பரிசுத்தவான்களோடு வந்து பூமியை நியாயந்தீர்க்க போகிறார். யூதா 14:15 இருக்குது. ஆண்டவர் சொன்ன அதன்படி நியாயந்தீர்த்து இதே பூமியில் ஆயிடவர் அரசாட்சியை தொடங்குவார். அது அந்த நாள் தான் கர்த்தருடைய நாள். தொடங்கிறதுக்கு முன்னாடி பூமி அக்கினிக்கு என்ன ஆகும்? இரையாகும். அதனால தான் அந்த நாளில் யார் நிலை நிற்கக்கூடும். எத்தனை தடவை சொல்றாருன்னு மட்டும் பாருங்க, வாசிங்க. 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. 2:1. சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள், தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிக்க கடவர்கள், ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாய் இருக்கிறது. 2வது சொல்றார். இப்போ ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்னன்னா, கர்த்தருடைய நாள் வரப்போகுது, பகிரங்க வருகை வரப்போகுது. பகிரங்க வருகை மோசமாக இருக்க போது, அதான் மோசம்னா பூமியே அழிய போகுது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள். இதான் எக்காலம் தொனிக்கும் போது, கடைசி எக்காலம் தொனிக்கும் போது நடக்கிற சம்பவம். எக்காலம் தொனிக்கும் போது என் பரிசுத்த பர்வதத்தில் எச்சரிக்கை சத்தமிடுங்கள். இப்போ கடைசி காலத்தில் இப்போ தேவையான சத்தம் என்ன சத்தம்? எச்சரிப்பின் சத்தம். இயேசு வரும்போது எச்சரிப்பின் சத்தம் கிடையாது. இயேசு வரும்போது அழைப்பு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானவருடைய செய்தி 3 பகுதிகளாக அல்லது 3 விதமாக தான் இருக்கும். 3 விதம் தான். பரிசுத்த ஆவியானவர் பேசினா நீ என்ன அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிற அப்படின்றீங்களா? யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து வாசி. என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். 16:7. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன். நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்து நீதியை குறித்து நியாய தீர்ப்பை குறித்து உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். இந்த 3 தான் ஆவியானவருடைய மெசேஜ். ஒன்னு பாவத்தை பத்தி, இன்னொன்னு நீதியை பத்தி, இன்னொன்னு நியாய தீர்ப்பை பத்தி. பரிசுத்த ஆவியானவர் பேசினா இந்த 3க்குள்ள தான் பேசுவார். இந்த 3 வந்துச்சுன்னா பரிசுத்த ஆவியானவர் பேசுறாருன்னு அர்த்தம். இதை தாண்டி வேற மெசேஜ் பரிசுத்த ஆவியானவர்கிட்ட இருந்து வராது. ஏன்னா இயேசு சொல்லிட்டு போயிருக்கிறார், அவ்வளோதான். இயேசு சொன்னது இதுதான், 3 தான். இப்போ வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியானவர்களே அருளப்பட்டிருக்கிறது. தீமோத்தேயுவுக்கு எழுதுறாரு பவுல் சொல்ற வேத வாக்கியம் எது? பழைய ஏற்பாடு. ஏன்னா புதிய ஏற்பாடு அப்போ என்ன ஆகலை? ஃபார்ம் ஆகலை. இயேசு சொல்கிறார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அது என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. இயேசு சொல்கிற வேத வாக்கியம் எது? பழைய ஏற்பாடு. அப்போ வேத வாக்கியங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் அருளப்பட்டிருக்குதுன்னா அப்போ பழைய ஏற்பாடு யாரால் எழுதப்பட்டது தான்? பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்டது தான். இப்போ ஆதியாகமத்திலேருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நமக்கு அவர் தான் எழுதி கொடுத்துருக்கிறார். புரியுதா? சரி, இப்போ நம்ம பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு டோட்டல் பைபிள் இப்படி வச்சுக்கோங்க. இதில் முதல் பிரசங்கம், ஃபஸ்ட்டு பிரசங்கம் பண்ண ஆள் யார்? ஏனோக்கு. வெரி குட், ஏனோக்கு. யூதாவின் புஸ்தகம் 14:15 அவர் பிரசங்கம் பண்ணினார்னே இருக்குது. ஆனால் எதை பற்றி பிரசங்கம் பண்ணினார்? 1000 பரிசுத்தவான்களோடு தேவன் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். அப்போ ஏனோக்குடைய பிரசங்கம் எதை பேஸ் பண்ணி இருக்குது? நியாய தீர்ப்பை பேஸ் பண்ணியிருக்கு. ஏனோக்கு அடுத்த பிரசங்கி யார்? நோவா எதை பிரசங்கம் பண்ணாரு? நோவா பிரசங்கம் பண்ணாரா? பண்ணாரு. 2 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவாவுடைய பிரசங்கம் எதை பேஸ் பண்ணி இருந்துச்சு? நீதி. ஏனோக்குடைய பிரசங்கம் எதை பேஸ் பண்ணி இருந்துச்சு? அதுக்கப்புறம் பண்ண கடைசி உண்மையான பிரசங்கம் யோவான் ஸ்நானகனும் இயேசுவும். இவங்க 2 பேரும் பண்ணது பாவத்தை பறிச்சு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம். அப்போ இந்த 1400 வருஷம் இடைப்பட்ட காலத்தில் அத்தனை பிரசங்கமும் ஒன்று நீதியை பற்றி இருக்குது, இல்லை நியாய தீர்ப்பை பற்றி இருக்குது, இல்லை பாவத்தை பற்றி இருக்குது. இந்த 1400 வருஷம் பண்ண பிரசங்கம் இந்த 3க்குள்ளே இருக்கு. ஆனால் இந்த கடைசி 10 வருஷம் இப்போ பண்ணுற நிறைய பேருடைய பிரசங்கம் இந்த 3மே இல்லாமல் 4வது இருக்கு. என்னது? ஆசீர்வாதம். 4வது பிரசங்கம் என்னது?
ஆசீர்வாதம். உடனே நம்ம விசுவாசியே கேட்குது, அப்போ ஆசீர்வாதம் இல்லைங்களா? யார் இல்லைன்னா? ஆனால் உங்கள்கிட்ட என்ன பிரச்சனைனா, எது ஆசீர்வாதம் தெரியாது உங்களுக்கு, அதுதான் பிரச்சனை. இப்போ புரியுதா? நம்ம சின்ன பிள்ளைங்க கையில் வச்சுருக்கும் போது யாராவது சும்மா கை நீட்டினா போகாது. உடனே அப்பாவுக்கு ஒரு சந்தோஷம், என் பிள்ளை என்னை விட்டு போகாது. அவர் ஒரு சாக்லேட்டை வச்சுக்கிட்டு நீட்டினார்னு வச்சுக்கோங்க, உடனே போயிடும். இப்போ அப்பா சொல்லுவார், படுவாவி, சாக்லேட்டை பார்த்த உடனே போயிட்டியேடா. இப்போ பிள்ளைக்கு அப்பா இவங்கன்னு தெரியும், ஆனால் சாக்லேட்டை வச்சு கூட்டின உடனே அப்பாவை விட அது மேலாக தெரியுது. சாக்லேட்டு முடிஞ்சிடும், கொடுத்தவரும் போயிடுவார், திருப்பி எங்கே தான் வரணும்? இதுதான் சத்தியம். இன்னைக்கு நிறைய பேர் பேசும்போது சாக்லேட்டு, ஒரு வீடு இருந்தால் 2 வீடு கொடுப்பார். கர்த்தர் இந்த வருஷம் உன்னை பலூகி பெருக பண்ணுவார். யோசிச்சு பாருங்க, பலிக்கு பெருகியாச்சுன்னா குறைக்கிறது கஷ்டம். நாங்கள் 2 பேரும் எவ்வளோ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறோன்னு கேளுங்க, இல்லையா பாஸ்டர்? நீங்கள் இப்படியே இருக்கிறதா நல்லது. ரொம்ப பலிக்கு பெருகிட்டீங்க, வீட்டில் சைடில் தான் போகணும், நேராக போக முடியாது. அவ்வளோ கேட்கும் போது ஒரே சந்தோஷம். இந்த இப்போ ஜனவரி மாதம் 1ஆம் தேதி வரப்போகுது இல்லை, அவ்வளோதான். இப்போ எல்லாம் 1ஆம் தேதி என்ன வாக்குத்தத்தம், என்ன வாக்குத்தத்தம்? மொத்த வாக்குத்தத்தம் மொத்த கையில் இருக்க பைபிளுக்குள்ளே தான் இருக்குது. எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க, எது உங்களுக்கு வேணாம் எல்லாமே கர்த்தர் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக எல்லா வாக்குத்தத்தங்களும் ஆமென்றும் ஆமென் என்றும் நிறைவேறுகிறது. நீங்கள் தான் இப்படி இருக்கீங்கன்னா உடனே உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு கிளிஜோசியம் மாதிரி இந்த வருஷம் உங்களுக்கு இது, அடுத்த வருஷம் இது, சரி இந்த வருஷம் உங்களுக்கு இது கொடுத்துட்டோம், சரி திடீர்னு 4வது மாதம் வேணும்னு தேவைப்படுது வாக்குத்தத்தம், வரமாட்டீங்களா? இல்லை எங்களுக்கு இந்த மாதம் இதான் கொடுத்துருக்காங்க, நாங்கள் அடுத்த வருஷம் வாங்கிக்கிறோன்னு சொல்ல போகிறீங்களா? எந்தெந்த நாளுக்கு என்னென்ன வாக்குத்தத்தம் தேவையோ எல்லா வாக்குத்தத்தங்களையும் பரலோகம் நமக்கு கொடுத்து வச்சிருக்கு. நீங்கள் கடைசி காலத்தில் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம்னு நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நம்முடைய எல்லா செய்திகளும் இந்த 3க்குள்ளே தான் இருக்கணும். இந்த 3 தாண்டி வந்தால் அது தேவனிடத்திலிருந்து வந்தது இல்லை, கிடையாது, அவ்வளோதான். ஏன்னா பைபிள் அப்படித்தான் சொல்லுது. இன்னைக்கு எச்சரிப்பு செய்தி கொடுத்தா வேண்டாம், நியாயத்தீர்ப்பு செய்தி வேண்டாம், இயேசு வரார் வேண்டாம், வீட்டு வாசல்ல பீரோ வரப்போது வேணும், அவ்வளோதான். கர்த்தர் சொல்றாரு, எச்சரிக்கை சத்தமிட வேண்டிய காலம் வந்துருச்சு. சபைக்கு தேவை எச்சரிப்பு சத்தம் தான். ரொம்ப நிறையா இருந்துச்சுன்னா விட்டுட்டு போகிறது கஷ்டம். போதுமென்ற மனதனுடைய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம். இது வரைக்கும் நல்லா 3 வேளை சாப்பாடு போட்டு நல்லா ட்ரெஸ்ஸு போட்டு கடன் இல்லாமல் வச்சுருக்கிறாரா, சோத்திரம் பண்ணிட்டு ஓடிட்டே இருக்கணும். அப்போ தான் கூப்பிடும் போது திரும்பி பார்க்காம போவோம். வாசலில் BMW நின்றுச்சு, கூப்பிடும் போது திரும்பி பார்க்க தான் தோணும். ஐயோ காரை பூட்டினமா இல்லையான்னு தெரியலையே, விட்டுட்டு வர சொல்கிறாரு, பரலோகத்துக்கு போகிறோமே, இது எப்படி இது சோத்திரோடு திரும்பி பார்க்க சொல்ல தான் தோணும். அப்புறம் கேட்க தோணும், நம்மனா BMWலேயே பரலோகத்துக்கு போயிடலாமா? இது 2வது சொல்றாரு, கர்த்தருடைய நாள் சமீபமாக இருக்கிறது. 3வது வாசிங்க, 2:11. கர்த்தர் தமது சேனைக்கு முன் சத்தமிடுவார், அவருடைய பாளையம் மகா பெரிது, அவருடைய வார்த்தையின்படி செய்கிறதற்கு வல்லமை உள்ளது. கர்த்தருடைய நாள் பெரிதும் மகா பயங்கரமுமாய் இருக்கிறது, அதை சகிக்கிறவன் யார்? இது எல்லாமே வருகையை பத்தி தான், பகிரங்க வருகை வரப்போது வரப்போது வரப்போது. சரி, இவ்வளவும் ஆண்டவர் சொல்லிட்டாரே, கர்த்தருடைய வருகை சமமாக இருக்குது, பகிரங்க வருகை இருக்கு. இதுக்கு முன்னாடி சொன்ன அடையாளம்லாம் நடந்துருச்சு, இதோ எண்ணி முடியாத ஒரு ஜாதி எழும்பிருச்சு, அடுத்து வரக்கூடிய பகிரங்க வருகையை பற்றியும் சொல்லியாச்சு. ஆனால் இதில் என்னன்னா, கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது, கர்த்தருடைய நாள் வருகிறது, கர்த்தருடைய நாள் மகா பெரியது, இப்படி தான் இருக்க ஒழிய வந்துருச்சு இது கர்த்தருடைய நாள் இல்லை, வரப்போது வரப்போதுன்னு சொல்கிறார் யோவேல். கடைசியாக தான் கர்த்தருடைய நாள் வருது. ஆனால் இதுக்கு முன்னாடி இன்னொரு மிக முக்கியமான சம்பவம் நடக்குது. இப்போ நீங்களும் நானும் கர்த்தருடைய நாள் என்று சொல்லுகிற பகிரங்க வருகைக்கு காத்திருக்கவில்லை, அது நம்ம வேலையும் இல்லை. அதுக்கு முன்னாடி சம்பவிக்க போகிற எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு தான் நீங்களும் நானும் காத்திருக்கிறோம். ஆமென். அப்போ இந்த எடுத்துக்கொள்ளப்படுதல் பைபிளில் இருக்கா?
பழைய ஏற்பாட்டில் இவ்வளவும் இருக்குதே. சபை மனவாட்டி எடுத்துக்கொள்ளப்படுறதை பற்றி இருக்கா அப்படின்னா வாசிங்க, முடிக்கலாம். 2ஆம் அதிகாரம், அதே 2ஆம் அதிகாரம் யோவேல் புஸ்தகம் 16வது வசனத்தை வாசிங்க. 16. ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பாலுண்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள். மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக. எவ்வளவு தெளிவா இருக்கு பாருங்க வசனம். எவ்வளவு தெளிவா மணவாளனும் மணவாட்டியும் புறப்பட போறாங்க, புறப்படுவார்களாக. எல்லாத்தையும் கூப்பிட்டுங்க. அவங்க என்ன செய்ய போறாங்க? அதுல எவ்வளவு தெளிவா பாருங்க, சபையை பரிசுத்தப்படுத்துங்கள். இந்த இடத்துல என்ன பெரிய ஆச்சரியம் தெரியுமா? யோவேல் காலம் வரும்போது இந்த காலகட்டங்களில் எசேக்கியேலுக்கு அப்புறம் இஸ்ரவேல் தேசத்தில் ஆலயமே இல்லை, இடிச்சாச்சு. அவன் செதறி போய் கிடக்கிறான், எங்கெங்கேயோ கிடக்கிறான். இந்த காலகட்டத்தில் கர்த்தர் சொல்றாரு, சபையை என்ன பண்ணுங்க? எந்த சபையை பரிசுத்தப்படுத்த சொல்றாரு? யாரை கூட்ட சொல்றாரு? ஜனத்தை கூட்டுங்கள். யாரை கூட்ட? நல்லா கவனிங்க. எப்போ கூட்ட சொன்னாலும் இஸ்ரவேலை கூட்டுங்கள் தான் சொல்வார், இல்லைன்னா இஸ்ரவேல் சபையாரை கூட்டுங்களும் பாரு. இந்த வசனம் எவ்வளவு தெளிவா துல்லியமா இருக்குது பாருங்க. ஜனத்தை கூட்டுங்கள். இவ்வளோ நேரம் நீங்களும் நானும் இத்தனை வருஷம் கொரோனாவுக்கு அப்புறம் எப்படி இருந்தோம்? கூடாமல் இருந்தோம். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கிறார் ஆண்டவர்? கூட்டி இருக்கிறாரு. எதுக்கு கூட்டி இருக்கிறாரு? எதுக்கு கூட்டி இருக்கிறாரு? வசனம் என்ன அழகா இருக்கு பாருங்க. ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள். இப்ப நம்ம கூடி வந்திருக்கிறது கொரோனாவுக்கு அப்புறம் எதுக்கு? பரிசுத்தமாவதற்கு. நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்னா, கொரோனா காலத்தில் நம்ம நிறைய இழந்துட்டோம், அதையெல்லாம் 2 தனியா 3 தனியா 100 தனியா 1000 மடங்கு கொடுப்பதற்கு கர்த்தர் கூட்டிட்டு வந்திருக்கிறாருன்னு. புரியுதா உங்களுக்கு? கொரோனா காலத்தில் உங்களுக்கும் எனக்கும் ஜீவனை கொடுத்ததே பெரிய விஷயம். எரேமியா ஃபாரூக்கு எழுதும்போது சொல்வார், உன் ஜீவன் உனக்கு கொள்ளை பொருளாய் கிடைக்கும் பாரு. இப்போ நமக்கு கொரோனாவில் அதான் கிடச்சிருக்கு. யோசித்து பாருங்க, எத்தனை பணக்காரன் கோடீஸ்வரனை காப்பாற்ற முடியல, எத்தனை பேர் லாக்டவுனில் சூசைட் பண்ணி சேர்த்துட்டான், எத்தனை பணக்காரனுக்கு ஆக்சிஜன் கிடைக்கல, எவ்வளோ பேர் ஹாஸ்பிட்டலில் பெட்டு கிடைக்காம சேர்த்தான். ஆனால் உங்களையும் என்னையும் கர்த்தர் கிருபையாக காப்பாற்றி கொண்டு வந்து உட்கார வச்சுட்டார். கொரோனா வந்ததோ வரலையோ அது வேற விஷயம், ஆனால் ஜீவனை கொடுத்து கர்த்தர் கொண்டு வந்து உட்கார வச்சுட்டார். இது கர்த்தர் கொடுத்த கிருபை. இப்போ இவ்வளோ காப்பாற்றி எதுக்கு கூப்பிட்டு வந்தார்? உன்னை கோடீஸ்வரன் ஆக்கிறதுக்கா? இவ்வளோ காப்பாற்றி கொண்டது எதுக்கு? உன்னை உங்கள் ஏரியாவிலேயே பெரிய பணக்காரன் நிரூபிக்கிறதுக்கா? இவ்வளோ காப்பாற்றினது எதுக்கு? இந்த ஏரியாவிலே வேம்பார்லே எங்கள் சபை மாதிரி ஒரு பெரிய சபை இல்லை, நாங்கள் 50,000 பேர் உட்காரத கட்ட போகிறோம், அதுக்கா? எதுக்கும் கிடையாது. இப்போ கொண்டாந்தது அடுத்து மணவாளனுடைய வருகை இருக்கிறது, அதற்கு சபையை பரிசுத்தப்படுத்துவதற்கு. இப்போ ஆண்டவர் வேறு பிரித்து கூட்டு வந்திருக்கிறாரு. எத்தனை பேர் கொரோனாக்கு அப்புறம் காணாம போயிட்டான்? எத்தனை பேர் கொரோனாவுக்கு அப்புறம் சபைக்கே வரல? எத்தனை பேர் நிர்விசானம் ஆயிட்டாங்க? ஆனால் அதையும் தாண்டி வசனத்துக்காக ஒரு கூட்டத்தை கர்த்தர் கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறார். இந்த கூட்டத்தை தான் கர்த்தர் சுத்திகரிச்சுக்கிட்டு இருக்கிறார். சபையை என்ன பண்ணுங்க? பரிசுத்தப்படுத்துங்க. ஏன்? பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. நீங்கள் பின்னாடி நம்முடைய ராஜா வரப்போகிறார். அடுத்த வசனமே சொல்லுது, மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? மணவாளன் அறைனா என்னன்னா, இங்கிலீஷில் ஒரு டிரான்ஸ்லேஷன் ஃபாதர்ஸ் சாம்பர்னு இருக்கு. அவரோட வலது பாரிசம் இருக்குல்ல, பிதாவின் வலது பாரிசம்னு சொல்கிறோம்ல, அது ஒரு அறை மாதிரியாம். ஃபாதர்ஸ் சாம்பர் அப்படிம்பாங்க. அங்கிருந்து புறப்பட போகிறாரா மணவாளன்? தன் அறையை விட்டு புறப்படுவாரா? மணவாட்டி தன் எந்த மறைவு? உன்னத பாட்டு 2 சொல்லுது, கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்கியிருக்கிற என் புறாவே உன் முகரூபத்தை காண்பி. ஆண்டவர் இதுவரைக்கும் உன்னை என்னையும் கண்மலையாகிய கிறிஸ்துவின் வெடிப்புக்குள்ள வச்சு மறைச்சு பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறார். கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்கியிருக்கிற என் புறாவே. அந்த மறைவிலிருந்து கர்த்தர் மணவாட்டியை கூட்டிட்டு மேலே போக போறாராம். கர்த்தருடைய நாள் இன்னும் வரல, அது பகிரங்க வருக 3ஆம் அதிகாரத்தில் அது வருது யோவேலுக்கு.
ஆனால் அதுக்கு முன்னாடியே ஒரு சம்பவத்தை பைபிள் பதிவு செய்து, மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக. அந்த புறப்படுகிற கூட்டம் தான் நீங்களும் நானும். நீங்களும் நானும் கர்த்தருடைய நாளுக்கு காத்திருக்கிறவர்கள் அல்ல. நீங்களும் நானும் உபத்திரவ காலத்தில் இரத்த சாட்சிகளாய் மரிக்கிறவர்கள் அல்ல. நீங்களும் நானும் உபத்திரவ காலத்திலே பாதுகாக்கப்படுகிற கூட்டங்கள் அல்ல. ஒரு கூட்டம் உங்களை மோசம் போக்கும்படி இதுக்காக நீ வா வான்னு கூப்பிட்டு இருக்குது. வஞ்சிக்கப்படாதிருங்கள். கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கிற காலம் ஒன்று வருகிறது. பெரிய பெரிய ஊழியக்காரன் கூட மோசம் போய்கிட்டு இருக்கிறான். தெரியாம அவன் உபத்திரவ காலத்துக்கு போறோன்றான். அவன் வாயின் அறிக்கையின்படி அவனுக்கு ஆக கடவது. உனக்கும் எனக்கும் கர்த்தர் அதை நியமிக்கவில்லை. நாம் மறைவை விட்டு புறப்பட்டு கர்த்தரோடு கூட சம்பவிக்கிற காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது. இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. இப்ப கர்த்தர் உங்களை நீ கூட்டிட்டு வந்தது பரிசுத்தம் அடைவதற்கு. ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு முன்பாக நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்கள் பரிசுத்தராய் இருங்கள் என்றார் இயேசு. அந்த பரிசுத்தத்தை அடைவதற்கு தான் கர்த்தர் உங்களை நீ கூப்பிட்டுருக்கிறார். வேற எதுக்காகவுமே கிடையாது. நினச்சிக்காதீங்க உங்களை அப்படியே பல்லுக்கு பெருக்க பண்ணி ஆசீர்வதிச்சு அதெல்லாம் தேவைப்பட்டால் ஆண்டவர் செய்வார். இப்போவும் சொல்கிறேன், நமக்கு என்ன தேவையோ கர்த்தர் என்ன செய்வார். குழந்தையா இருக்கும் போது அந்த மாதிரி பிள்ளையா இருக்கும் போது அந்த சைஸ் சட்டை தேவைன்னும் போது அந்த சைஸ் சட்டை ஆண்டவர் நமக்கு கொடுத்தாரு. இப்போ நாம் வளர்ந்துட்டோம். இப்போ இந்த சைஸ் சட்டை தேவைம்போது தராரு. கொஞ்சம் நானும் அவரெல்லாம் கொஞ்சம் பெருசாகிட்டோம். நீங்கள் பெருசாகிட்டீங்க, அளவுக்கு மீறிட்டீங்க, நான் இந்த சட்டை தான் தருவேன், நான் பெரிய சட்டை தரமாட்டேன்னு சொல்லலை. எவ்வளோ பெருசாகவேன்னு கேட்டார். இவ்வளோ பெருசாகும், இன்னும் கொஞ்சம் பெருசாக வச்சுக்கோ, நீ இன்னும் கூட வளர்ந்துக்கோ, நீ எவ்வளோ பெருசாகிறியோ அவ்வளோ சட்டையை நான் தரேன், ஆனால் அவ்வளோ சட்டை தான் தருவேன். நாங்கள் உடனே காலர் கோல்டுலேயும் பட்டன் வெள்ளியிலையும் இதெல்லாம் முத்துக்கள் பதித்து எனக்கு ஒரு சட்டை கேளுங்கள், கத்துற பொழுது கண்டிப்பாய் தருவார் சொல்கிறான். கேட்டால் என்ன போகிறாரு? கொடுப்பாரு. ஏன் கொடுக்க மாட்டார்? கொடுப்பாரு. நீங்கள் வேணால் கேளுங்க, கொடுப்பாரு. தூங்க முடியாது உங்களால். யோசித்து பாருங்கள், தங்கத்தில் சட்டை போட்டீங்க, வீட்டில் வைக்க முடியுமா? ஹேங்கரில் மாட்ட முடியுமா? துவைக்க முடியுமா? வெளியே காய போட முடியுமா? முடியவே முடியாது. கட்டி பிடிச்சிட்டு தூங்கணும், அவ்வளோதான் நடக்கும். இப்போ இந்த சட்டையை பாருங்கள், கழட்டி ஹேங்கரில் மாட்டு போயிட்டே இருப்போம். நாங்கள் கிழிஞ்சா தூக்கி போடுவோம், கடைசி வரைக்கும் கரித்துணி ஆகிற வரைக்கும் விட மாட்டோம். எது கொடுத்தா நான் சந்தோஷமாக இருப்பேன்னு நினைக்குமோ பரலோகம் அதைத்தான் தரும். பரலோகத்துக்கு எல்லாத்த விட முக்கியம் என் சந்தோஷம் ரொம்ப முக்கியம். அவர் எனக்கு கொடுத்தது எல்லாத்த விட மேன்மையானது, உலகம் கொடுக்கக்கூடாததும் எடுக்கக்கூடாதுமான சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆண்டவர் எனக்கு தந்துட்டு போயிருக்கிறார். இன்னைக்கு ஒன்று ஒரு குரூப் ஏமாத்துறான், கேளு அதை கேளு இதை கேளு, கொடுப்பாரு, ஆண்டவர் கொடுத்துருவாரு. அப்புறம் எப்படி வச்சுட்டு அலைவிய? இந்த பெந்தவாசக்காரங்க நகையெல்லாம் கழட்டிட்டீங்கல்ல, கழட்டி எங்கே வச்சுருக்கியா? உண்மையை சொல்லுங்கள், எங்கே வச்சுருக்கியா? பீரோவில் தானே வச்சுருக்கியா? தூக்கம் வருதா? தூக்கம் வராது. லாக்கர்களை திறந்து, உள் லாக்கரையும் திறந்து, சைடு லாக்கரையும் திறந்து, அங்கே ஒரு சிவப்பு கலரில் பெட்டி இருக்கும் குட்டியா. அந்த பெட்டிக்கு பேர் என்னது? அதில் போட்டு அதை மூடி இதை மூடி அதையும் மூடி சாவியை மூடி. சாவி எங்கே இருக்குது? தூங்கும் போது தலகாணிக்கு அடியில். தலகாணி எங்கே இருக்குது? தலைக்கு மேலே வச்சு கட்டி பிடிச்சி. அதோட அர்த்தம் என்ன? உள்ளே இருக்கிறது 2 சவரம் தான், ஆனால் கணக்குப்படி பார்த்தா 80,000 ரூபாய். அதை எடுக்கிறதா என் தலையை வெட்டிட்டு எடுத்துகிட்டு போ. அந்த 80,000 விட தலை ஒன்று அவ்வளோ பெருசு கிடையாது, நீ வேணால் தலையை வெட்டிக்க. ஆனால் கழட்டின ஆள் யார்? நம்ம ஆள். கழுத்தில் என்ன இல்லை, ஆனால் நிம்மதி இல்லை. இப்போ கழுத்துலையும் இல்லை, உள்ளேயும் இல்லை. யோசித்து பாருங்கள், பீரோவில் சாவி தொங்கிக்கிட்டே இருக்கும். ஏன்? வந்தவன் பாவம் பார்த்து நமக்கு ஒரு 500 ரூபா வச்சுட்டு போனால் உண்டு. இல்லைன்னா நைட்டு படுக்க போகும்போது என்ன கேட்குறீங்க? சாவியை பூட்டியாச்சா கேட்குறீங்களா இல்லையா? ஏன் கேட்குறோம்? பயம். உனக்கு என்ன ஆசீர்வாதம் வேணுமோ அதை பரலோகம் கொடுக்கும். அந்த ஆசீர்வாதம் உன் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கெடுக்கிற ஆசீர்வாதமாக இருக்காது. அந்த ஆசீர்வாதம் உனக்கு நிம்மதி கொடுக்குற ஆசீர்வாதமாக இருக்கும். நிறைய பேர் ஆசீர்வாதத்தை அமெரிக்காவில் மாப்பிள்ளை இருக்கிறாரு, கர்த்தருக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்னு அமுச்சிடுறான், பொண்ணை நிம்மதி இல்லாமல் வச்சுக்கிட்டு இருக்கிறான். என்னங்க மாப்பிள்ளை தான் அமெரிக்கா மாப்பிள்ளை, நிம்மதியே இல்லை. நம்ம ஊரில் இறந்துட்டு போனாலும், அம்ஜிக்கரையில் மாப்பிள்ளை இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு கொஞ்சமாக சம்பாரிச்சா பரவாயில்ல, நல்லா வச்சுருக்கான், சந்தோஷமாக. அதை ஒரு 8 போய் பார்த்துட்டு வந்தோன்னு இருக்கும். சாவும் போது கூட பார்க்க முடியல அமெரிக்காவில் இருந்தால். அப்படி ஒரு ஆசீர்வாதம் நமக்கு வேணுமா? வாட்ஸ்அப்லேயே பார்க்குறான், அம்மாவை பார்த்துட்டேன், போக சொல்லுங்கள், போயிட்டு வாமா டாட்டா, பார்த்தாச்சு, முடிஞ்சாச்சு.
அப்புறம் அவன் சொல்கிறான் வர முடியாது, விசா கிடைக்கல, டிக்கெட் போடல. என்ன பண்ணலாம்? ஆன்லைன்லேயே காட்டிடுங்க புதைக்கிறத. இவனுக்கெல்லாம் கடைசியில் என்ன நடக்கும் தெரியுமா? தம்பி நீ வரத்துக்கு பரலோகம் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், பரலோகத்தை நாங்கள் ஆன்லைன்லேயே காட்டுறோம், பார்த்துக்கோ, வந்துடாத. இன்றைக்கி ஒரு குரூப் இருக்குது அப்படி, ஆசீர்வாதம் ஏமாத்துறவங்க. உனக்கும் எனக்கும் தேவையானதை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், இன்னும் தேவை என்றாலும் தருவார். ஆனால் உன்னுடைய நோக்கம் என்னுடைய நோக்கம் அதுவல்ல. என்னுடைய நோக்கம் என் மணவாளன் வரப்போகிறார், நான் பறந்து மேலே போவேன், அதோடு கூட என்னுடைய காரியம் முடிவடையும். அல்லேலூயா. கர்த்தர் சொன்னபடி எல்லா தீர்க்க தரிசனங்களும் துல்லியமாய் நம் கண்களுக்கு முன்பாக நிறைவேறி விட்டது. இனி நடக்க வேண்டியது கர்த்தருடைய நாள் வரவேணும். அதுக்கு முன்னாடி மணவாளன் தன் மணவாட்டியை அழைத்து கொண்டு மேலே போகணும். அல்லேலூயா. அதற்கு நாம் செய்ய வேண்டியது ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள். இதில் மாத்திரம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. ஆண்டவர் நம்மை அழைத்து கொண்டு மேலே போக போகிறார். அல்லேலூயா. நாம் எந்திரிப்போமா? நாம் ஜெபிப்போம்.